සිතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් පවතිනවා. මට විනාඩි 9ක් තිබ්බා. විනාඩි 7යි කාලය වෙන්න තියෙනවා. Good afternoon everybody. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட விவாதத்தை உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்க்கட்சியில் இருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன். உங்களுக்கு தெரியும், இந்த வரவு செலவு திட்டம் எங்களுடைய மக்களுக்கு, யாழ் மக்களுக்கு, எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு அரசியல் தேவையில்லை. நான் அரசியலுக்காக அரசியல் செய்ய வரவில்லை. ஆகவே இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து வைத்து எங்களுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்ததை இட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். யாழ்ப்பாணத்துக்கு பெருமை இது உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். இதுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் என்னுடைய பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வந்திருந்தார். அம்மணியை நாங்கள் அன்புடன் வரவேற்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் அம்மணி ஒரு தடவை செப்டம்பர் மாதம் சொல்லியிருந்தார், எந்த பாடசாலை விழாக்களுக்கும் அல்லது விடயங்களுக்கும் ஒரு அரசியல்வாதியை அழைத்து அந்த பாடசாலையை அரசியல் சாயம் ஏற்படுத்தக்கூடாது என்று. ஆனால் தான் சொன்னதை மறந்து விட்டாரோ என்னமோ தெரியவில்லை. என்னுடைய நண்பன் இளங்குமரன் உட்பட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவரும் வந்திருந்தார்கள். ஆனால் உங்களை வருக என வரவேற்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இரண்டாவது விடயம், யாழ்ப்பாணத்தினுடைய சுகாதாரத்துறை எடுத்து பார்த்தால், நான் இப்போதுதான் பார்த்தேன், இந்த எக்கனாமிக் நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம். இந்த எக்கனாமிக் பட்ஜெட்டிலே வடக்கு மாகாணம் சார்ந்த எந்த சுகாதாரத்துறை ப்ரொபோசலும் இதில் இருக்கவில்லை. அதை நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம். ஆனால் எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் பணிவான வேண்டுகோள், ஆறுகால் மடம் கோம்பியான் பகுதியிலே கழிவுகள், எங்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக செய்யப்படாமல் வைத்தியசாலை கழிவுகள் தாங்கள் நேரடியாக தலையிட்டு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தை சற்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது தவிர உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே வடக்கு வைத்தியசாலையிலே கண் வாட்டிருக்கிறது. 17,000 2024 ஆண்டில் 17,000 கட்ராக்ட் சர்ஜரி செய்யப்பட்ட கொழும்பு வைத்தியசாலை நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு போட்டை டாக்டர் மலரவன் அவர்கள் நடத்தியிருக்கிறார். ஆனால் நான் நேற்று தான் அறிந்தேன், வைத்தியர் சத்தியமூர்த்தி அந்த வாட்டினிலே வேறு 2 வாட்டுகளை கொண்டு வந்து அவர்களுடைய சேவையை குழப்புவதற்காக இந்த நிமிடத்திலே அந்த விடயத்தை தங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம், வடக்கு முழு வைத்தியசாலைகளிலுமே சிறந்த சேவையை வழங்குகின்ற யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே ஒரு சில நடவடிக்கைகள் மிகவும் கேவலமாக இருக்கிறது. வைத்தியர்களையும் அங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களையும் இது பாதிப்பதாக அமைகின்றது. அது தவிர உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே, உங்களுக்கு தெரியும், அந்த வாகனம் பிளிப் பண்ணப்பட்டு வயலுக்கு விழுந்திருந்தது. நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குறைக்கிறோம் எல்லாத்தையும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு 14 ஏர்பேக் இருக்கிறது. ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏர்பேக் கூட இல்லை. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பிள்ளை இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை விட யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு தெரியும், இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியர்கள் இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது யூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள். ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அது தவிர உங்களுக்கு தெரியும், தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை. இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள், ஒரு விகாரையை இடிக்க சொல்லி. அரசியலுக்கு வரவில்லை, மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன். என்னுடைய யாழ் மக்கள் அந்த விகாரை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழிவாங்கப்பட்டு 1983 ஆண்டு கழுஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன், ஒரு விகாரையை உடைக்க முடியாது, அதற்குரிய கம்பன்சேஷனை கொடுக்குமாறு கேட்டிருந்தேன். ஆனால் மீண்டும் அதே காட்சி, பக்கத்தில் இருந்த அதே காட்சி இப்போது செம்மணி புதைக்குடியில் போய் நிற்கிறது. அரசியலாக செய்ய வேண்டும். இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக இருக்கணும். ஆகவே அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை, கம்பன்சேஷன் சம்பந்தமான விடயங்களை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை விட முக்கியமான விடயம், இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை. வடக்கிலே 1000 இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான, ஒரு வரலாற்றின் முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம். தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுறை முழுவதுமாக கங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் அல்ல, மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன். அதை விட இந்த தடவை டிசிசி மீட்டிங்ல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக
பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி 5 நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் யாருக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. 5 நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது. ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் 20 நாள் 30 டேஸ் வேணும். ஆகவே 14ஆம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு 19ஆம் தேதி இன்றைய தினம் 17ஆம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது. 4 நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலை தருமாறு. ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல விடயமாகவே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இவற்றை சற்று ஆழமாக சிந்தித்து கவர்மெண்ட் ஏஜென்டாக இருக்கலாம் அல்லது டிசிசி சேர்மனாக இருக்கலாம், அவர்களுக்கு சற்று அறிவுரை கூறுங்கள். மக்களை போய் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சந்திக்க வேண்டும். சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகளை டிஎஸ் ஆபீஸுக்காக டிசிசி மீட்டிங் கொண்டுதான் அந்த ப்ரொபோசல்கள் வழங்கப்பட வேண்டும். அவற்றை சற்று சிந்தித்து ஆழமாக சிந்தித்து செயல்படுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அது தவிர எங்களுடைய இந்த விகாரை விடயமாக இன்னும் பல விகாரைகள் இரணைமடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அதோட முக்கியமான விடயம் இன்னொரு பட்ஜெட்டிலே எங்களுடைய பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம் பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கலைக்கப்படவில்லை. பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு தங்களிடம் அன்புடன் ஆழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத். இன்றைக்கு டாக்டர் ஒரு விஷயத்தை கதைச்சவர், இரணமடுவில் எங்கேயோ விகாரம் கட்டுறதுக்கு திட்டம் போட்டுக்கிறீங்கள், அது மக்களோட காணியில கட்டாதீங்கோ, அதை வந்து உங்களோட அரசாங்க காணியில கட்டுங்கோன்ற மாதிரி சொன்னவர். இது என்னன்னு சொன்னா அரசாங்க காணி என்று சொல்றது எங்க ஆட்சி அரசாங்க காணி எங்கட விகாரைக்கு காணி இல்லையானு அதான் அர்த்தம். இல்ல அத சொல்றேன். இந்த காணிய வந்து பாருங்க, இப்ப விகாரிகள் இப்ப இதுகள் எல்லாம் வந்து தேவையில்லை தானே. கிளிநொச்சியில வந்து எத்தனை சிங்கள குடியேற்றங்கள் இருக்கு. விகாரிகளை அமைக்கிறதுக்கு என்னத்துக்காண்டி எங்கட நிலத்துல வந்து விகாரிகள் அமைக்க வேண்டிய நிலை இதுகள் என்ன எவ்வளவு சிங்கள ஜனம் இருக்குது விகாரிகளுக்கு. அதான் அந்த குத்தவிக்கோ சொல்லி போட்டுருக்கிறேன். முதல் ஒரு எதிர்ப்பை டாக்டர் காட்டி இருக்கிறாங்க. தெரியாது இரணமடுவில் கதைக்கு ஸ்டாப் பண்ணணும், இப்படி ஒரு விஷயத்தை வெளியே கிண்டணும். டாக்டர் இந்த வெளியே கொண்டு வந்திருக்காரு, எங்களுக்கும் தெரியும். நீங்க இதுக்குள்ள முயற்சி செய்றீங்க, அதை நிப்பாட்டுங்க. மறைமுகமான ஒரு விஷயத்தை தான் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு விழிப்புணர்வு. இப்ப நீ எல்லா ஜனம் வந்து அதை வந்து கூர்மையா கவனிக்கும். இவையில என்ன செய்ய போய் நம்ம இதுல என்று சொல்லி இரணமடுவில் என்று சொல்லி கட்டாயம் குறிப்பிட்ட சனத்துக்கு தெரியாது. இல்ல இப்ப இன்றைக்கு தெரிஞ்சுட்டு இரணமடுவில் ஒரு விகாரம் வரப்போகுது. எங்க கொண்டு இவங்க என்னத்தை வச்சாலும் சனம் உடனே ஆர்ப்பாட்டம் செய்யும். அரசாங்க காணி என்று சொல்லி போட்டு எனக்கு அதான் கவலை. அரசாங்க காணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு எங்களுக்கு அதான் இப்ப முதலமைச்சரா வந்துட்டாருன்னா இடம் இல்லையா. முதலமைச்சரா வந்து இந்த காணி அதிகாரங்கள் சொன்னா அவ்வளவு விகாரிகளும் இல்லாம போகும். இந்த அரசாங்க காணி அந்த கதைக்கு இடம் இருக்காது. வணக்கம் சுரேஷ். அதுக்காகத்தானே அரசாங்கம் இன்னைக்கு வந்து அந்த 2வது பிரதேச சபையும் மாகாண சபையும் தங்களுக்குள்ள எப்படியாவது எடுத்துறோம்னு சொல்லி இன்னைக்கு உலகம் செய்யறதுக்கு காரணமே அந்த 2 பொறுப்பையும் தாங்கள் எடுத்துட்டால் என்ன செய்தாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லையானே, செய்ய முடியாது. இதுதான் உண்மை. இந்த விஷயத்த சமூகம் நாங்க புரிஞ்சு கொள்வோம். நீங்கள் ஒரு முதலமைச்சரா வந்து எங்க டாக்டர் வந்து முதலமைச்சரா வந்து இந்த அதிகாரங்களை நாங்கள் கையில் எடுக்கணும். அவங்க யோசிக்கிறாங்க தங்கட கைக்குள்ள இது வந்துட்டு என்று சொன்னால், தங்கட கைக்குள்ள இந்த ஆட்சி வந்துட்டு என்று சொன்னால் சில உங்களுக்கு காணி அதிகாரம் தாரம் என்று சொல்லி சொன்னாலும் சிங்கள அரசாங்கத்தின் கைக்குள்ளதான் அந்த காணி அதிகாரம் இருக்கு. அதை வடிவா விளங்கிக் கொள்ளும். ஆக மொத்தம் நாங்கள் அவையெல்லாம் இதுக்குள்ள வேற விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடைக்காது, ஒன்றுமே செய்யாது. அவங்களோட கையோடய நாங்கள் அதை ஒரு காவன் வந்துட்டானா சரி அவ்வளவுதான். அங்க கொண்டு தேவையான குடியேற்றங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இருத்தி போட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு காடும் இருக்காது, ஒன்று இருக்கா. பிள்ளைகளுக்கு அப்பா காடண்டா என்னன்னு சொல்லி வாங்க உங்களுக்கு ஒரு அப்பா ஒரு பஸ் பிடிச்சு போவோம்னு சொல்லி போவீங்க. அவ்வளவு சிங்கள குடியேற்றங்கள் வந்துடும். அவங்களோட கையில முதலமைச்சர் பதவிகள் போனாலோ இதண்டாலும். இன்னொரு பிரச்சனை தம்பி, என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப நாங்கள் ஆர்ப்பாட்டம் மட்டும் சொல்லிக்காம இருது. இப்ப கூட ஒரு கதையின்படி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு 10,000 பேர் 5,000 பேர் கூப்பிட்டு வைங்க. இப்ப வந்து இப்ப இந்த என்பிபி அரசாங்கத்துல வந்து இங்க சுதந்திரமா நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய மாதிரி கிடக்கு. நீங்க போனோம்னா போலீஸ் வந்து வெரைட்டி கலைக்கிறான் உங்களை. என்ன அடிக்கிற அளவுல நிக்கிறான், துவக்கோட நிக்கிறான் உங்களோட. என்ன ஒன்றுமே செய்து கொள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் உங்களால செய்யலாமே இருக்கு. ஏன் சுதந்திரமா உண்மையில ஆர்ப்பாட்டம் செய்யறதெல்லாம் ஒரு நாட்டின் இறையாண்மை, அதாவது வந்து என்னன்னு சொல்றது அவன் சுதந்திரமா. ஆனா அதை செய்ய விடுறான். காரணம் என்ன? போலீஸ் அதிகாரம் கையில இருக்கிறோடைய. சோ இதுக்காண்டி தான் நாங்க அந்த போலீஸ் அதிகாரத்தை கேட்கறது. எங்களுக்கு சுதந்திரம் இல்ல தானே. இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் வந்து ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் எல்லாம் இருக்கு. இலங்கையில ஆர்ப்பாட்டம் செய்ய செய்ய விடுறாங்க. உடனடியா வந்து நிக்கிறான் போலீஸ் வந்து நிக்கிறான். பெரிய அங்கோடு இங்கோடு இந்த தள்ளு நில்லுன்னு சொல்லி அவங்க நிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு சுதந்திரம் இல்லாம நாங்கள் கட்டுப்பட்டு தான் நிக்கிறோம். எங்களால ஒரு குறிப்பிட்ட ஒரு 500 பேரோ 1000 பேரோ சுதந்திரமான ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலாம். அந்த அது எங்களுக்கு மறக்கப்பட்டிருக்கு. அப்படி எது மட்டும் சொன்னா உடனே போலீஸ் வந்து நிக்கிறான். 50 பேருக்கே விடுறான் இல்ல. இந்த நாட்டில ஆர்ப்பாட்டத்துக்கு இது இல்ல. வந்து எங்கேயுமே ஆர்ப்பாட்டம் நாங்கள் வடிவா செய்யலாம். அது எங்கட ஜனநாயக உரிமை. ஆனா அந்த ஜனநாயக உரிமை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ற ரீதியில போலீசாரால வந்து அது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட்டு மேற்கொண்டு செய்யப்படாத அளவுக்கு கலைஞ்சு ஓரளவுக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த டாக்டர் இதுக்கு கூட வந்து ஒரு ஆள் 2 பேரை கைது செய்து கொஞ்சம் மிரட்டி இதண்டு தான் செய்தவை. அப்ப ஒன்றே நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமா கூட இங்க பெற்றுக்கொள்ள இல்லாத அளவில் இன்றைக்கு அந்த நிர்வாக அமைப்பு இருக்கு. புதுசா வந்திருக்கிறோம் கலைக்க விட்டுட்டு ஆக்களுக்கு இறக்கி விட்டு மிச்சாக்களை ஏற்றுவோம். விடுதலை
விடுதலை இறக்கி விட்டா மேல மற்ற இன்னொரு விஷயம் நேற்று நாங்கள் கதைச்ச விஷயம் அந்த உண்ணாவிரதம் சம்பந்தமா அறிஞ்சிருங்களோ நான் நேற்றே சொல்ல படிக்கத்தான் நாளைக்கு நிக்க மாட்டோம். ஆனா நாங்க கொச்சப்படுத்த கூடாதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தல ரெண்டு கதை முடிச்சு வச்சுட்டு நம்ம போய் என்ன தீவன் ஆள் போய் ஹாஸ்பிட்டல் அவரை கொண்டே விட்டு ஜனாதிபதிக்கு நாங்கள் கடிதம் போடுறோம். நாங்க அது சம்பந்தமா கதைப்போம். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்த கலைச்சவர் எத்தனை பேர் நீங்க அதை கவனத்துல கொண்டீங்களோ தெரியாது. இல்ல ஒரு கோட்பாடை வந்து நீங்க ரவுராமன்யாக்கள் எல்லாம் நிக்க டாக்டர் வந்து அந்த மற்ற தளத்துல வந்து நிக்க செண்டாந்தரம் வரைக்கும் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டு நான் தெரியுமா டாக்டர் எங்கட யாழ் மாவட்ட விமான நிலையத்தின் இது வந்து எங்களுக்கு இப்ப நோமலா வந்து இப்ப என்னன்னு சொல்றது ART 72 தான் பெரிதால் 75 பயணிகள் எல்லாம் பெரியனம் அதுல வந்து குறைஞ்சது 15 கிலோ தான் கொண்டு வரலாம். ஆனால் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 320 நீங்கள் விட்டு வடிவா நான் தெளிவா 320 விட்டா வந்து சிங்கப்பூர் துபாய் அங்க இருந்து வார ஆக்கள் எல்லாருமே வந்து யாழ்ப்பாணத்தில் இறங்கினு சொன்னால் இது ஒரு பெரிய விமான நிலையமா வார மாத்திரம் விமானங்கள் முழுக்க யாழ் மாவட்டத்துக்குள்ளேயே வரும். அப்ப எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம். ஆனா இன்றைக்கு அந்த டாக்டர் இன்றைக்கு அதை வடிவா கதைச்சிருக்கிறேன் இன்றைக்கு. ஆனால் கையெழுந்திரம் பண்ணலாம் தேவையில்லை இல்ல நாங்கள் இல்ல எனக்கு ஒரு இதுக்காண்டி நான் உண்மையா ஆசைப்பட்டு நான் டாக்டர் ஞாபகத்துல வச்சிருந்திருக்கிறேன் அவருடைய மனதில் இருந்திருக்கு சரியா. ஆனா 100% விமான நிலையத்தை நீங்கள் போராடி இப்ப 72 இந்தியன் வந்து செய்திருக்கிறான் வந்து நீங்க இடம் இல்லைன்னு நினைக்க கூடாது. இன்னொரு 2 மைல் 1.5 மைல் தான் நாம அங்க நீட்டி விட்டு அந்த ஏர்போர்ட் வந்து போகும். ஆனா அதை நீட்டாம இந்தியன் செய்திருக்கான் தங்களுக்கு வருமானம் இல்லாம போயிடும் சொல்லி அப்ப அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு எங்க யாழ்ப்பாணம் முன்னோரோடும் அங்க வடக்கு முன்னோரோடும் சொன்னா எங்களுக்குரிய ஒரு விமான நிலையத்துல வந்து குறைஞ்சது 140 180 பேர் இறங்குற ஏர்போர்ட் 320 பாதையை அமைக்கணும். என்னோட 2 மைல் அமைச்சா சரி அவ்வளவு தான். அது வேணுமெண்டா உங்களால் அமைக்கலாம்னு சொன்னா புலம்பெயர் தேசங்கள்ட்ட கொடுத்தா கூட அமைப்பீங்க. ஆனா சுரேஷ் நீங்க நான் இல்ல நான் டாக்டர்டே சொன்னானே இல்ல இது நான் இவ்வளவு விளக்கத்தை இப்படியே டாக்டர் இவ்வளவு விளக்கத்தை இப்படியே டாக்டர் ஆரம்ப கால தளங்கள்லயே இதை பற்றி காய்ச்சி எனக்கு ஞாபகம் இருக்கு. எதிர்காலத்துல வச்சு டாக்டர் 2ஆம் வரைக்கும் நீங்க எல்லாரும் என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்கன்னு சொன்னா நான் கேட்ட கேள்வி இந்த விமான நிலையத்தை பத்தி ஜனவரி 0 ஜனவரி 0 ஈழச்செல்வனியோட கதைக்கலாமா? அவரையோட கையெழுத்துங்க. ஈழச்செல்வன் வணக்கம். வணக்கம் கனியன். அண்ணா என்னென்றால் நான் உங்கள்ட்ட நேரடியா கேட்கிறேன். நீங்கள் நல்லவரா கெட்டவரா? எனக்கும் அதுல ஒரு கேள்வி இருக்குது. ஓகே சரி இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இந்த அர்ச்சுனா வந்து உங்கள சின்னன்ல படிச்சேன்னு சொன்னீங்க இல்ல? நிச்சயமா அந்த படிக்க என்ன ஒழுக்கம் கட்டவரா இருந்தவர்? நாட்டையும் பேன பென்சில களவெடுத்தவரா இல்ல டீச்சர் கையை பிடிச்சு இழுத்தவரா? அப்ப செய்யல இப்ப வந்து ஒரு சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு கருத்துகள் சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு பேச்சு. அப்ப அந்த வசனத்தை நீங்க சொல்லணும் எப்படி என்றால் அவற்றை இப்ப சுய ஒழுக்கம் இல்லாத கருத்துக்களை கதைக்கிறாரு. சுய ஒழுக்கம் இல்லாம நடக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. என்ன கருத்துக்கள் கதைக்கிறாருன்னு சொல்லணும். ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லை. கதைக்கிற சொல்வடி வார்த்தைகள் கொஞ்சம் இதா இருக்கணும். மற்றாக்கள் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க தயவு செய்து. ஓகே இப்ப என்ன ஈழச்செல்வன் அன்னையே சொல்லி இருக்கிறாருன்னா ரசிங்க ருசிக்காதீங்க. ஓகேயா சொல்லுவோம். அப்ப கருத்து நீங்க சொல்ற விஷயம் எப்படின்னா கருத்து சொல்றதும் அதை கையாளுறதும் ஒன்றுன்னு சொல்ல வாரீங்க. ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது ஒரு மனிதனுடைய அடிமனசுல இருந்தா அது வெளிக்கிட்டு வருது. ஓகே 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 இங்க வாங்க அண்ணன் நான் சொல்றேனே குறைக்கிற நாய் ஒரு நாளும் கடிக்காத. கதைக்கிறவன் எல்லாம் அதை செய்வான்னு சொல்லி நீங்க நான் சொல்றதை கேளுங்களேன். நீங்கள் அதான் பனைக்கு கீழே இருந்து பாலை குடிச்சான்னு பாக்குறவனுக்கு கல்லு குடிக்கிற மாதிரி தான் தெரியும். இப்ப அவர் கதைக்கிறாருக்காண்டி அதையெல்லாம் அவர் செய்யறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. செய்யறதை பத்தி கதைக்க இல்ல. ஒரு வார்த்தை பண்றது வந்து கனியன நீங்க கதைச்ச முடிச்சா நான் கதைக்கிறேன் இல்லாட்டி விட்டுட்டு நான் சொல்லுங்க. ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறேன் சொன்னால் அதுவும் சமூக வலைதளங்கள்ல வந்து பயன்படுத்துறேன்னு சொன்னால் உன்னிப்பா கவனிக்க வேணும். இதை வந்து சின்ன வயசாக்கள்ல இருந்து பெரிய வயசாக்கள்ல இருந்து எல்லாரும் எனக்கு ஒரு மாட்டு கருத்து இந்த பழைய நிகழ்வுகள் பழைய சம்பவம் சுரேஷ் அண்ணன் அரசியல் இந்திய பார்வை இந்திய தளங்கள்ல போய் கூடாம எல்லாம் கலைக்கிறத நாங்க எனக்கு ஆக்கல் செய்து அனுப்பியிருக்கோம். இப்ப இவரை நான் ஏத்தினதுக்கு காரணமே இவரோட கலைச்சிட்டு இந்தியோட கிளியர் பண்ணுவேன் நான் இவற்ற பிரச்சனையை. நீங்கள்லாம் என்ன ஏத்துனீங்க சரியோ? சுரேஷ் வணக்கம். மண்டையில குட்டி போட்டு அனுப்புறது உங்களை உங்களால கரைச்சி மட்டும் உங்களால இயலாதனையா? கடைசி மட்டும் உங்களால இயலாதா? கண்ணியமான வார்த்தையில கதைங்கோ. இப்ப கோபம் உங்களுக்கு மட்டும் நாங்கள் கதைச்சா கோபம் பெறணும்
ஆனா டாக்டர் என்ன டாக்டரை பத்தி நீங்க எதை காய்ச்சாலும் டாக்டர் கல்லல அப்படி எந்த இடத்துலயும் இது என்ன பிரச்சனை சொன்னால் நீங்கள் அப்படி எந்த இடத்துலயும் கதைக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் கேட்கிறேன் உங்களோட கேள்வி. நீங்கள் அப்படி எந்த இடத்துலயும் கதைக்க, நீங்கள் இந்த தளத்துல இருந்து வந்து கதை கேட்க ஓகே டாக்டர் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும், எனக்கு ரவுராமையும் தெரியும் அவன் அப்பாவையும் தெரியும் கதைக்கிறீங்க. வேறொரு தளத்துல நின்று கதைக்கிறீங்க. ரவுராமும் அப்பாவும் பொருளாதார கஷ்டத்துல சம்பளத்துக்கு வழி இல்லாம தான் இயக்கத்துல வேலை செய்து இருந்தவை. அவை சம்பள பணியாளர் தலைவர் வந்து காவல்துறையை சம்பள கட்டமைப்பா வச்சிருந்தவர். அப்ப இயக்கத்துல ஒரு பிரிவாது இருக்கே இல்லையோ? கனியண்ண, நான் இந்த வார்த்தை பிரியோகம் எந்த ஒரு தளத்திலேயாவது நான் பயன்படுத்தி நான் சொல்றேன் எந்த தளம்ன்றதை நான் சொல்றேன். யாரோட நீங்க கலைச்சனீங்கன்றதையும் சொல்றேன். ஈழம் என்று சொல்லி ஈழவன் என்று சொல்லி கனடா கொடியோட உள்ள ஒருத்தர் வந்து 10 நிமிஷமா அந்த தளத்துல காய்ச்சல் பிறகு நீங்க கலைச்சனீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? முந்தனா இல்ல கடைசி மட்டும் நான் 2 தளத்துல மட்டும் தான் கலைக்கிறேன். சரியா? விழித்திரு என்ற தளத்துல நீங்கள் கலைச்சனீங்க இளச்செல்வன். நான் கலைக்கிறான் இந்த விழித்திரண்ட தளத்துல நான் கலைச்சதை நான் ஒத்துக்கொள்றேன். நான் இந்த வார்த்தை ரகராமண்யம் வந்து சரியா பயணிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் சரியான முறையில பயணிச்சிருந்தீங்க என்றால் கதைச்சதை ஒத்துக்கொள்ளுங்க. நீங்க கதைக்காத ஒரு விஷயத்தை வந்து நான் இதுல ஏற்றி உங்களை கதைக்க மாட்டேன். நான் கதைக்காத ஒரு விஷயத்தை நீங்க என்ன வந்து வைவஸ் பண்றதுக்காண்டி நான் ஏற்றுக்கொள்ளாது. சரியா? இரவு 12 மணிக்கு எனக்கு அடிச்சு ரெக்கார்டிங் எல்லாம் அப்படியே போட்டுட்டு நான் எந்த குரல்ல கதைச்ச ரெக்கார்டிங் காய்ச்சி கொண்டிருக்கேன். நான் சொல்றது கேளுங்க இளச்செல்வன். நீங்கள் வந்து ஈழவன் என்று சொல்லி கனடா கொடி போட்ட ஒருத்தர் வந்து அர்ஜுனா பற்றி கலவி ஊத்தி கொண்டிருந்தாரല്ലോ அந்த தளத்துல. அந்த தளத்துல அவர் கதைச்சிருக்கலாம். அவர் கதைச்சு முடிய நீங்கள் கதைச்சதை நான் அப்படியே சொல்றேன். அவர் கதைச்சு முடிய நீங்க டக்குன்னு தொடங்கினீங்கள். ஐயோ அந்த தளத்துக்கு நான் போனப்பா என்ன வச்சு எல்லாரும் இடியடியால் இடிச்சுச்சுன்னா எனக்கு ஒரு 480 லைக் வந்துட்டப்பா அதுக்கு கேட்டாங்களப்பா இன்னொன்று நீங்கள் ஆக்களை கூட்டி கொண்டு வந்து லைக்க போட வச்சுனீங்களா? இப்படி எல்லாம் கதைச்சு நீங்கள் அதுல வந்து நகராமண்ணியோட பேரையோ இல்லாட்டிக்கு ராமநாதையோட பேரையோ இல்ல பேரையோ நான் அதுல எடுக்கல. ஆனால் உங்களோட இடத்துல ஒரு ஆள் வந்து மணிக்கோணம் கேள்வி உங்களோட தளத்துல ஒரு ஆள் வந்து அன்றைக்கு என்ன கேட்டவர் வந்து நீங்க நாளை செட் பண்ணி போட்டு வந்த நீ ரோமக்கு இவ்வளவு பேர் வந்து விஷயம். ஆனா நான் எங்கேயுமே யாரையும் செட் பண்ணிட்டு ஒரு தேசிய உணர்வோட நான் கதைக்க வந்தேன். நீங்க வந்து கதைச்சீங்க. அதுக்காக வேண்டித்தான் ஜேடிஎல் சொல்லி இருந்தேன். ஈழச்செல்வன் இந்த தளத்துல கீழே நின்றால் அவரை மேலே ஏத்துங்க. நான் வந்து ஈழச்செல்வன் இந்த கேள்வி நான் கேட்கணும்ன்றது நான் நீங்க அன்றை கதைச்ச அண்டு எங்கட விடியப்புறம் நான் லண்டன் டைமுக்கு 1 மணிக்கு 1:30 ஜேடிஎலுக்கு அடிச்சு சொன்னேன். ஈழச்செல்வன் இந்த தளத்துல கீழுக்கு வந்தா ஏத்தி போடுங்க. நான் வந்து அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டு போட்டு விடுவோம். நீங்கள் வந்து இந்த போராட்ட பாதையில பயணிச்சீங்கன்னு சொன்னால் முதல் வந்து பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்க. கதைச்சதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க கதைக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு நேர்மையான ஆளை நான் கடைசி வரையும் கணிக்க மாட்டேன். கதைக்காத ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த தேவையுமே இல்லை. நான் கதைச்ச விஷயம் நான் சொல்றேன். உங்களோட தளத்துல கனியண்ண உங்களோட தளத்துல நான் கதைச்சேன். இன்னொரு கேள்வி நீங்க எங்க படிச்சீங்க? புதுக்குடி பள்ளிக்கூடத்துல. வடிவா சொல்லுங்க. நீங்க அர்ச்சனாவோட எங்க படிச்சீங்க? புதுக்குடியிருப்புல. அர்ச்சனா புதுக்குடியிருப்புல படிக்கிறீங்க. வடிவா கேளுங்க. 97ஆம் ஆண்டுக்கு பிறகு 97ஆம் ஆண்டுக்கு மொக்கத்தனமா முட்டாத்தனமா கதை கூட 97ஆம் ஆண்டுக்கு பிறகு அர்ச்சனா தண்ணியின் ஸ்தானத்துல ஊட்டத்துல கூட நீங்க புதுக்குடிப்பு இப்ப தெளிவாச்சுங்களா? புதுக்குடியிருப்புல படிச்சீங்களா? அர்ச்சனாவோட நான் கடைசி மட்டும் புதுக்குடியில படிச்சேன். அர்ச்சனாவும் வந்து இடம்பெயர்ந்து வந்த பிறகு சரியா எட்வின் கல்வி. ஆனா முட்டாத்தனமா கதை கூட தயசு குறைக்காங்க. இந்த வசனத்துக்கு முட்டாத்தனமா காய்ச்சா முட்டாளன்னா சொல்லுவேன். தயசு குறைக்காங்க. நான் தெளிவா சொல்றேன். அர்ச்சனா நீங்க சொல்ற இடத்துல படிக்கவும் இல்ல. புதுக்குடிப்பிடம் அவருக்கு தெரியாது. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கவும் இல்ல. நானும் குடியிருப்பில் அவர் படிக்கலன்றதுக்கு நானும் ஆதாரம் சொல்றேன். 97ஆம் ஆண்டுக்கு பிறகு 97ஆம் ஆண்டு பிறகு பெண்ணின்ற ஒரு நிலப்பரப்புல சமான காலத்துல தீட்டு வந்து கால் வச்சவர். 97ஆம் ஆண்டுக்கு முற்பகுதியில அர்ச்சனா வந்து புதுக்குடியிருப்புல படிக்கல. புதுக்குடியிருப்புல படிக்கவே இல்லையா? ஆனா கிளிநொச்சியில இடம் இருந்தா கிளிநொச்சி வந்து நாங்க யாழ்ப்பாணத்துக்கு அதாவது இல்லப்பாளையினா முருகண்டிக்கு வந்து முருகண்டில இருந்து அக்கறை ரெண்டு அனுப்பி வச்சுட்டோம் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு. பூசதமா காய்க்கிறீங்க முட்டாத்தனமா கதை. புதுக்குடியில அர்ச்சனா படிச்சவர் இதுவரை சொல்றேன். நீங்க உண்மைக்கு புறமான விஷயத்தை சொன்னால் நான் சொல்லுவேன். நீங்க முட்டாத்தனமா சொல்றீங்க. ஒரு மனுஷன் தவறான ஒரு கருத்தை சொன்னா நீங்க போய் நீங்க கதைச்சா தவறான தெரியாம காய்ச்சிட்டீங்க. அர்ச்சனா காய்ச்சா தெரிஞ்சு காய்ச்சா உங்களை யாரையும் வந்து நீங்க சகிக்கிற மாதிரி ஒரு அநாகரிகமான வார்த்தையால
நீங்கள் கதைக்கிறத விட நாங்கள் கதைக்கிறது பரவாயில்லையா? நீங்கள் இந்த தளத்துல ஒரு கதை, அந்த தளத்துல ஒரு கதை, அங்க போய் அதோட படிக்காத அர்ச்சனா புதுக்குடிப்பே படிச்ச கிடையாது. நீங்க கரியண்ண நீங்கள் வந்து முரண்பட்ட கருத்து எனக்கு வச்சு கொண்டிருக்கீங்க. நான் எந்த தளத்துல நீங்க இதுக்கு போக சொல்லுங்க. நீங்களும் போய் காரண அர்ச்சனாவோட படிக்கல. நீங்க 97ஆம் ஆண்டு அர்ச்சனாவோட புதுக்குடி படிச்சதே நீங்க பூஜான தகவலை சொல்றீங்க. இவற்ற பிரச்சனை இந்தியோட முடிச்சிருவோம். வந்து எந்த நான் இவர் நேர்மையானவர் என்று தான் எதிர்பார்த்து இந்த தளத்துல ஏற்றி கலந்து. ஆனா இதே தளத்துல அர்ச்சனாவை நிரூபிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? இன்னொரு பிரச்சனையும் சொல்றான். இவர் சொல்ற 97ஆம் ஆண்டு சொன்னா 2000 ஆண்டு சொன்னா எத்தனை வருஷத்துக்கு முதல்? 23 வருஷம், 25 வருஷத்துக்கு முதல். அப்படித்தான் கணக்கு பார்த்தா 25 வருஷம் சொன்னா டாக்டர் வயது 10 வயது. ஓகே, 10 வயதுன்னு சொன்னா எட்வின் கல்வியிலே நான் புதுக்குடிப்பு ரைட், புதுக்குடிப்பு மகாவித்யாலய மாணவன் கேட்கிறேன். 10 வயதுல அங்க எட்வின் கல்வி நிலையத்துல கல்வி கட்டி கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கும் படிப்பீங்க இல்லையா? நீங்க ஆக விசாரணை நான் அந்த ஊர்ல இருக்கிறேன். அந்த ஊர்ல அது 6ஆம் வகுப்புக்கு மேல எட்வின் கல்வி நிலையத்துல படிப்பீங்க. 10 வயதுல எட்வின் நிலையத்துல படிப்பீங்க. நீங்க ஆகல பேக்காட்டாங்க. சரியா? உண்மைக்கு புறம்பா புலமை பெருசு பரிச்சை பாஸ் பண்ண கையோட இன்னைக்கு சொல்றேன். நாங்க வந்து இருந்த இடம் வந்து கிளிநொச்சி இடம் பேர் 96 இடம் பேரோட முருகண்டிக்கு வந்து முருகண்டில அக்கராயில அமைதிபுரத்துல இருந்து அப்படியே ஒண்டி நான் தான் ஏற்றி அனுப்பினார் அர்ச்சனாவையும் அம்மாவையும் அண்ணாவையும். நீங்க முட்டாள்தனமா சொல்லக்கூடாது. அர்ச்சனாவோட நாங்கள் புதுக்குடி இடம் எங்களுக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு அண்ணனுக்கு தெரியாது. நீங்கள் உங்களை கோபத்தில் உச்சத்தை கொண்டு வரீங்க. எப்படி என்றால் ஒரு பொய்யான விஷயத்தை அர்ச்சனாவோட படிச்சது உங்களுக்கான ஒரு தனித்துவத்தோட படிக்கிறீங்களோட நீங்கள் உண்மையா அர்ச்சனாவோட படிக்கவே இல்லை. புதுக்குடி பண்ண பிரதேசத்துல அர்ச்சனா கால் வச்சதும் கிடையாது, படிச்சதும் கிடையாது. நீங்க மன்னிப்பு காட்டி நீங்க சொல்றது போய் இல்ல இளச்செல்வன் நானும் ஓட்ட வரையில நான் பயணிக்காதீங்க. இல்ல நான் அந்த ஊர்ல இருக்கிறேன். அதே அதே பள்ளிக்கூடம் எட்வின் கல்வி நிலையம் 6ஆம் வகுப்புக்கு மேல இருக்கிறதுல போய் 10 வயது படிக்கணும் போய் எட்வின் கல்வி நிலையத்துல படிச்சேன்னு சொல்லி என்ன பச்சை போய் சொல்லுங்க. நான் இதுல தெரிவிக்க விரும்ப இல்ல. இல்ல அப்ப போய் முழு போய் நீ கலக்கிற தெரியுமே தான் வந்து ரெண்டுக்கு இறக்கி விடுங்க. இறக்கி விடுங்க. கொஞ்சம் பாருங்க. நீங்க அங்க வெளியில நிக்க என்னட்ட சொல்லிட்டு வந்தேன். தளத்துக்கு வந்தா ஏசி இல்ல. நீங்க நான் எனக்கு சுரேசனையே தெரியும். நான் சுரேசனை ஃப்ரெண்ட் சொல்றேன். அப்ப 4 பேருக்கு மடிவா தெரியும். எனக்கு என்ன ஃப்ரெண்ட் வந்து நானே ஊர்ல இருந்து படிக்கிட்டேன். சுரேசனை இவரு ஆண்டுகளுக்கு சுரேசனை நான் இன்னொன்னு உடைக்கிறேன். இன்னொன்னு உடைக்கிறேன். இவரு ஆண்டுகளுங்கோ சொல்லுங்க. இல்ல நான் சொல்ல விரும்ப இல்ல. அப்ப போய் என்ன தெரியாது. வயது சொல்ல மாட்டார். தளத்துக்கு வந்த முதல் நாள் வந்த உடனே அப்ப சொன்னவர் தனக்கு ரவுராமனே தெரியும், அப்பாக்கள் எல்லாரையும் தெரியும், 3 பேரும் தெரியும். அன்று நாங்கள் இவர்கிட்ட ஒரு கல்வி கேட்கல. நாங்கள் வேற மரியாதையா டீசன்ஸா இவரோட கதைச்சு கண்ண நேரமா எங்களோட இந்துக்குள்ள இருந்து காய்ச்சி கொண்டு அவர் போனவர். நீங்க மரியாதை நான் இதுக்கு சாட்சி தம்பி. நான் இதுக்கு சாட்சி என்ன அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து படிச்சு அதே எட்வின் கல்வி நிலையம் எல்லாம் நான் படிச்சேன். எட்வின் கல்வி நிலையத்துல 6ஆம் வகுப்புல இருந்துதான் டியூஷன் இருக்குது. அப்ப டாக்டர் போவேக 10 வயசு. 10 வயசுக்கு அங்க 6ஆம் வகுப்பு போகலாமோ? கேக்குறவன் கேணப்பையில ஏரோப்ளேன் அன்றைக்கு இவர் சொன்னவரன் புதுக்குடினா சத்தப்பனா விட்டு இருந்தான். இல்ல ராமராமன் நீங்க உங்களை அப்பாவோட தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? அப்ப 4 ஜம் தெரிஞ்ச ஆகலாக்க நான் பேசாமல் அவர் கணக்கை காய்ச்சதுக்கு நான் அக்கராயில கடைசியா அமைதிபுரத்துல இருந்து கடைசியா கொண்டு ஏற்றி, அதாவது 97ஆம் ஆண்டு உடனே அண்ணாவையும் 2 தம்பியையும் நான் தான் புளியம்பளத்து கோயில ஏற்றி விட்டேன்.
இவர் சொல்ற புதுக்குடிப்பட்ட மாவட்டத்துக்கு நாங்க இடம் வந்து போகலையா? புதுக்குடிப்பட்ட இடத்துல நான் பாடி சரித்திரமே இல்லை. அர்ஜுனா புதுக்குடிப்பட்ட மகாவித்தியாலயம் தனிப்பட்ட பள்ளிக்கூடத்துல இவ்வளவு தூரம் ஏன் போவான்? நீங்க அந்த கணக்க பண்ணினா 97 படிச்சேன்னு சொன்னா 10 வயசுல வந்து புதுக்குடிப்பை மகாவித்தியாலயத்திலேயே படிக்க இல்லாத அங்க சிசி பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அந்த சிசி பள்ளிக்கூடத்துல 10 வயதுல என்னத்தை செய்யலாம்? அடி சின்ன பொடிகள் கிறுக்கு படலாம், அடிபடலாம். வர வெறும் படிச்சிருக்க மாட்டாரு, சேர்ந்து அந்த 10 வயதுல என்ன செய்யறது? யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன புள்ள 10 வயதுன்னு சொன்னாக்க எந்த புள்ள என்ன சின்ன புள்ளி உண்டு. அடுத்தது போய் தானே என்ன பழக்கம் சொன்னது அடுத்த போய் தான் இல்ல அன்னைக்கு கனியனே எனக்கு சொன்னவர் இவரை வந்தா ஏதோ சொல்லி இப்படி இப்படி காய்ச்சி கொண்டு நிக்கிறேன் சொல்லி சொன்னா முழுக்க அதுல இருந்து இந்த கதைக்கிற முழுக்க போய் காரணம் எங்களுக்கு என்ன வேதனையா இருக்குன்றால் எங்களோட சேர்ந்து பயணிச்சது ஒரு தேசிய போராட்டத்துல பங்களிப்பு இருக்கிறார், பெரிய ஒரு ஆளுமைக்கோரால இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயங்களையும் நேர்மைக்கு புறம்பான விஷயங்களையும் இந்த சமூகத்துல ஏன் கொண்டு வைக்கிறீர்கள்? உண்மையிலே நீங்க தான் துரோகிகள். என்ன ஆதாரம் இருக்கு? ஒன்றுமில்லை. அவருக்கு அதிலேயே வைப்பேன் விடுதலை என்ன, அவருக்கு அதிலேயே வைப்பேன் விடுதலை என்ன இப்படிதான் சொல்லி கொண்டு வரீங்க. நேற்று வந்து சொன்னார் நந்தாவில அம்மா கோயிலுக்கு முன்னாலே இருந்து நான் அவற்றை வீட்டு வாரவையெல்லாம் அப்படித்தான் சொல்லி கொண்டு வரேன். ஃப்ரெண்டு அப்பாவை தெரியும், அண்ணாவை தெரியும், அம்மாவை தெரியும், தம்பியை தெரியும். ஏரியல் இவர் முதல் வந்து சொன்னார் எல்லாரும் எனக்கு தெரியும். நான் சுரேஸ்வரன் நான் கலெக்டர் சொல்லி சுரேஷனா சுரேஷே 94 ஊரை விட்டு வலிக்கிட்டு சுரேஷ் 94 அவருக்கு அப்ப 7 வயசு இல்லையா? வெக்கம் மானம் ரோசம் இல்லையா? அர்ச்சனாவோட படிச்சுன்னு சொல்றது உங்களுக்கு படிச்சிருந்தா படிச்சுன்னு சொல்லுங்க. படிக்காத நீங்கள் அவரோட வந்து கதைக்கிறவங்களோட எல்லாம் கதைக்கலாது. நாங்கள் கனியன்ன வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னு சொன்னா இந்த சமூகத்துல ஒரு படிவா நம்பிக்கொள்ளுங்க. நாங்கள் ஒரு பொய்யான விஷயத்த வந்து கனியன் சமூகத்துக்கு ஒரு காலம் கொண்டு வர மாட்டேன். நாங்கள் அதை முழுமையாக ஆளுமையாக நம்புறோம். நாங்கள் அந்த விஷயத்துல அப்ப நீங்கள் எல்லா தளத்திலையும் நாங்கள் யாரையுமே இந்த தளத்துக்கு கட்டாயப்படுத்தி கூப்பிடல. அர்ச்சனாவோட பயணிக்கிறவ, சமூக மாற்றத்துக்கு விரும்புறவ, சமூகத்தின் நலனில் அக்கறை உள்ளவ, ஒரு சமூகத்துல நேர்மையான மாற்றங்கள் மூலம் இந்த மக்கள் நிம்மதியா வாழ நினைக்கிறோம் மக்களுக்கு பின்னால இதுல என்ன இன்னொன்று நான் சொல்லணும். ஏன்னா இதுல கணவர் நினைப்பினா நேற்று முந்தின நாள் எல்லாம் சுரேஷ் கோவப்பட்டு சொல்லி இத ஜஸ்டின் அண்ணன் என்றவரை வந்து நீங்க அன்றைக்கு எல்லாரும் கவனிச்சோண்டு பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. இல்ல கீழே 2 குறை சொல்றார்கள் பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. நான் ஒரு அட்மினா இதுல இருந்து எல்லாத்தையும் தொகுத்து வடிவா வழங்கி கொண்டிருக்கிறேன். என்ன வாயை துறக்காது என்று சொல்ற அளவுக்கு சொல்லி போட்டு நான் தான் கதைக்கணும் சொல்லி ஒன்று சொன்னவர். முதலாவது ஒரு பிரச்சனை ஒன்று சொல்லி சொன்னவர். 2வது நான் அப்ப சொல்லி போட்டு வந்தேன். ஊடகங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வேலையில் எளிய வேலையில செய்தன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் செய்யறேன். அதை சொல்ற ஊடகங்களை சாடாதேங்கன்னு சொல்லி இவர் மற்ற இதுல இருக்கிறார்கள் எல்லாரும் தெரிஞ்சு சொல்லுங்க. இவர் என்றைக்காவது அரசாங்கத்தை சாடி கதைச்சிருக்கிறாரா? இருக்கிறாள் இல்ல ஓமன்னு சொல்லி சொல்லுங்க. என்றைக்காவது அரசாங்கத்தை சாடிக்கிற இவர் என்றைக்கு அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குற ஒரு ஆள். இவர் மாத்திரமில்ல நிலாந்தனும் அதே மாதிரி. நிலாந்தன் 3 ஐடியில நின்று கதைக்கிறது. ஒன்று ஜெகன் ஐடி, காந்தன் ஐடி. காந்தன் ஐடியில நேற்று போய் வன்னிமைந்த தளத்துல போய் வன்னிமை அரசாங்கத்தை பற்றி கதைச்சு கிளின்னு கிழிச்சு முடியா இங்க வந்து நிற்கிறார். அப்ப இவரை ஏற்கனவே நாங்கள் இனங்கண்டு வச்சிருக்கிறேன். ரவுராமண்ணையில இருந்து எங்கள்ட்ட இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நான் சொல்லி வச்சிருக்கிறேன். இவர் இன்னொரு 2 பேர் இருக்கிறோம். அதை நான் சொல்ல விரும்ப இல்லை. இவியல் எல்லாம் வந்து அரசாங்கம் சார்பாக கதைக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க பாப்போம். இன்னைக்காவது வந்து நிலாந்தனோ அல்லாட்டிக்கு வந்து ஜாஸ்தினோ வந்து இன்றைக்கான அரசாங்கத்தை வந்து தூக்கி கதைச்சாண்டு ஒரு கதை சொல்லுங்க பாப்போம். தெரியுமா? நான் எத்தனை தரம் இவரோட சண்டை பிடிச்சு நான் என்ன அரசாங்கத்தை பற்றி கதைக்க கூடாது முதல்ல இறக்கியே கலைச்சு விட்டேன். அரசாங்கத்தை சாடை உயர்த்தி கதைக்காதீங்கன்னு சொல்லி. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு அரசாங்கம் செய்திருக்கேன். கைக்கூலியெல்லாம் இது வழியை வந்து ஒருத்தர் வந்து கதைக்க இல்லாது. அதுக்கு நாங்கள் கடைசி அனுமதிக்க மாட்டோம். உங்களுக்கு டாக்டர் அர்ஜுனா உங்களுக்கு விருப்பமோ இதுகளுக்கான கொள்கைகளை செய்யுங்க. நீங்க நச்சு மாதிரி ஊசியே அர்ஜுனா நல்லம் அப்படி நல்லம் அது நல்லம் அவர்கள் இதுதான் புலனாய்வின் வேலை. ஒன்றா இப்படி கதைச்சு போட்டு நச்சு ஊசியெல்லாம் உள்ளுக்குள்ளால ஏத்துறதுக்கு நாங்கள் அன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சாரத்தை செய்து கொண்டு வர அவர் வாரார் வந்து இதொண்டு வராது. என்ன உங்களுக்கு ஊடகத்தை சாடாதேங்க. நீங்க சொல்லுங்க ஊடகத்தை சாடாம இருக்கலாம்னு சொல்லி ஊடகம் செய்கிற வேலைக்கு சுரேஷ் கோவிக்காதீங்க. ஒரு தரம் இவர் செய்த வேலைக்கு நிலாந்தன் செய்கிற வேலையில் இல்லாத நான் முதல்ல இன்னும் 2 பேர் இருக்கிறோம். அரசாங்கத்தை பற்றி கதைச்சா துள்ளி அது மட்டும் இல்ல சுரேஷ் தளந்துறக்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து இப்படி கொள்வாளர்களை ஏற்படுத்தி கொண்டு தளந்துறக்க போயினா சரிதான் கைகூலிகள் அரசாங்கம். நான் இவரை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஜஸ்டின் என்ற ஒரு மனுஷன் ரவுராமன் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் அல்ல இல்ல கனியன் அல்ல ஜொகாந்தன் எல்லாருக்குமே நான் சொல்லி போட்டான். கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முதல் சொல்லி போட்டான். இவர் கொஞ்சம் பரிச்சயம் ஆகிற மாதிரி ஆகி போட்டு டாக்டருக்கு பொறுத்த நேரம் வரைக்கும் இவர் ஒரு தளம் ஒன்று செய்து டாக்டரை பற்றி ஆதரிக்கிற மாதிரி கதைச்சு நச்சூசிகள் எல்லாம் அரசாங்கம் சம்பந்தமான கொள்கைகளை கொண்டே பரப்புறாக்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டுதான் இருக்கு. இது மாத்திரமல்ல பல பல விடயங்கள். நாங்கள் சும்மா இல்ல அந்த தளத்தை நடத்துறதுக்கு சும்மா ஐயன்னு பார்த்து நிக்கிறேன் இல்ல. ஒவ்வொரு விஷயங்களையும் அணு ஆறு என்னென்னு கவனிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். உண்மையில வந்து ஒரு மொனிட்டரா வந்து தொடக்க காலத்தில இருந்து
கோயிலுக்கோ இல்ல உடைக்கிற வேலைகளையோ செய்யாதீங்க. நாங்கள் அரசாங்கத்திட்ட கதையை இதுக்கு யாராவது கதைக்காங்க. கடைசி அதான் இப்போ நான் சொல்லி போட்டு வந்தேன். ஏன்னா எங்களுக்கான இதுகளை அரசாங்கம் செய்யவும் இல்லை, இதண்டவும் இல்லை. எங்களுக்கு அவங்க இந்த தேர்தல் வார நேரங்களில் பார்த்து போட்டு நீங்க செய்து போட்டு எல்லாத்தையும் கொடுத்து போட்டிருப்பீங்க. நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாம் வந்து அவங்க சேர்த்த போராளிகள் இருந்து எல்லாரும் ஆண்டு கொட்டாகி விட்டு இருக்கிறோம். இங்க வந்து கதைச்சியல் ஆறாத அரசாங்கத்தை பற்றி அதுக்கு பிறகுதான் கிடையாது. நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான ஆக்கள் இல்ல, அரசாங்கம் நல்லதை செய்யட்டும். முதல் செய்த பிறகு நான் தூக்கி வச்சு கதைக்கிறேன். அதுல ஜொனத்தன் சில விஷயங்கள் சொல்லிக் கொண்டு போறது, அதுகளுக்கு எதிர்கருத்து ஜஸ்டின் வைக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கம் சொல்லுங்க, நீங்க இதுக்குள்ள நிக்கிறாங்க சொல்லுங்க. 3 மாதம் அரசாங்கத்தை ஒரு துளி ஜஸ்டின் கதைச்சிருக்கான்னு சொல்லி இவர் ஜஸ்டினும் மற்றது வன்னிகுமாரன் மற்றது ஜஸ்டின் வன்னிகுமாரன் இவர் வந்து சித்தாந்தன் எல்லாம் ஒரு கதை கேட்க வன்னிகுமாரன் சொல்லிச்சு நாங்கள் எல்லாம் பக்கத்து வீடுகள் சொல்லி அப்பவே நான் உன்னை போட்டுட்டேன் நான் ரைட் ஓகேண்ணா இதுங்க சொல்லி அதுக்கு பிறகு உடனே நான் அவதானிச்சு கொண்டே இருந்தேன். நான் என்ன நடக்குது என்ன போகுதுன்னு சொல்லி நான் சில விடயங்களை நேரில் சொல்ல விரும்பல, விளங்கிக் கொள்ளும். இங்க எங்களோட சேர்ந்து ஊடுருவி எங்களை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் உடைக்கிறதுக்கு இந்த தளத்தை உடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் தெரியும். மற்ற அரசாங்க கொள்கைகளை வந்து நல்ல டாக்டரை உயர்த்தி கதைக்கிற மாதிரி கதைச்சு போட்டு இந்த இதுகளை வந்து ஏற்றி விடுறது. அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. நாங்கள் அந்த அளவுக்கு இதன்ற அளவுக்கு இல்ல, ஒவ்வொன்றும் கவனிக்கிறோம், ஒவ்வொன்றும் சரியான முறையில அந்த தளத்தை கொண்டு வரோம். சுரேஷ் சும்மா ஒருத்தர்ல கோவப்படுற இல்ல. நீங்க சுரேஷ் கோவப்படுறது நினைக்காங்க. நான் மற்ற மாதிரி அனாரியமா கதைக்கணும். இல்லாட்டி ஒரு தடவை வந்து கருப்பாடன் அது இங்க சொல்லி இருக்கிறேன். நான் இன்றைக்கு கூட இதை நேர பேரை தான் சொல்றேன். ஒரு நாளும் ஒரு தடவை 6 தெரியாம குத்தி கதைக்கிற இல்ல, கருப்பாடன் வார்த்தையை நான் பாவிக்கல, நேரடியா பேரை சொல்லி தான் சொல்றேன். இன்னார் சொல்லி சொல்றேன். இது நேர்மையான தளம். கட்டாயம் நல்ல வடிவான முறையில இந்த தளத்தை நடத்தி கொண்டு போவோம். அதுக்காண்டி தான் நாங்கள் சமூக கருத்தை கொண்டு வரோம். சமயத்தை பற்றி கூட இந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வெளிநாடுகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு சமயத்தை பற்றி தெரியாத அதுக்கு சமயத்தை போதிக்கணும். நான் நல்லதை தான் கூட்டிக் கொண்டு செய்து கொண்டு போறேன். நான் இன்றைக்கு வேலையை விட்டு இந்த வேலை நேரத்தில் வந்து நின்று உலகத்துக்கு கதைக்கிறோம் செய்கிறோம் என்று சொல்றேன்னு சொன்னா எங்க தமிழ் மக்களின் ஒரு நல்ல முடிவை நோக்கி தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு தலைவர் ஒன்று சொல்லி அர்ஜுனான்ற ஒரு மனுஷனை நீங்க இந்த முறை நீங்க இழந்துட்டீங்கன்னு சொன்னா இனிமேல் எங்களுக்கு மீட்சியே இல்லை. 6 வேலை போறாரு இருக்கிற முழுக்க என்ன செய்திருக்கிறாங்க இன்றைக்கு அரசியலுக்காண்டி ஒரு நாடா ஆடிக்கொண்டிருக்கிறாங்களே. பிரகாசனின் வீட்டுக்கு கொண்டு வாழ்வகத்திலோட நைட் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கான். பாருங்க, இதார் செய்ய வேண்டியால் டாக்டருக்கு ஆதரவு கொடுக்குறாண்டி செய்யப்பட்டவே இல்லையா? அன்னைக்கு அடிக்கிறதுக்கு ஆக்களை அனுப்புறியால், இன்னைக்கு வந்து இதை வந்து இப்படி செய்ய வலிக்கிறீர்கள். ஆனா அந்த கூட சவுண்ட் பேக்ரவுண்ட் நான் முதல்ல முறைக்கு விட்டான். மல்ரக்கா வந்து மல்ரக்காட்டு இருக்கா கதைக்க விடுங்க. மல்ரக்கா கதைங்க. என்னன்னா நான் கொஞ்சம் வெளியில நிக்கிறேன். இப்ப சில நேரம் கதைக்க இல்லாது. நீங்க நான் நினைக்கிறேன் அந்த ஈழச்செல்வன் என்ற சகோதரரை பற்றி தான் கதைச்சிருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அவரை பற்றி நானும் ஒரு சில ரெக்கார்டுகள் இருக்குது. அவர் வேற தளத்துல நின்று வந்து டாக்டர் அர்ஜுனாக்கு ஆதரவான ஆள் இல்லை. அவரும் மற்றது இன்னும் ஒரு ஆளும் அன்றைக்கு ஒரே சேம் டைம்ல வந்தவே. ஆனால் அவர் வேற பேரோட கதைக்கிறார். இப்போ வங்காள மெட்ட தளத்துல நிற்கிறார். ஆனால் அவர் வந்து டாக்டர் அர்ஜுனாக்கு ஆதரவான ஆள் இல்லை. இங்கே ரவுராமண்யா தெரியுமென்றோ சுரேசண்யா தெரியுமென்றோ வந்தால் யாருமே ஏத்தாதீங்க தயவு செய்து. அவை வந்து ஒரு இந்த தளத்தை குழப்புறதுக்கு வாராக்கள். நான் நேரடியாக அதை கேட்டிருக்கிறேன் வேண்ட வாய்ஸை கதைச்சது. அது அங்க மெசேஜ் போட்டிருந்த வேற இங்க நிக்கிற ஒரு ஆளுன்னு தான் போட்டிருந்தவன். என் பேரை சொல்லுங்களா, இதுல என்ன நடக்கும் உங்களுக்கு? இல்லாந்தன்னு தான் போட்டிருந்தவன். உங்களுக்கு அந்த குரல் ஐடென்டி பண்ணக்கூடிய மாதிரி இருந்தானே? அதுதான் அந்த ரெக்கார்ட்லயும் இருந்தது. அவர் தான் போட்டிருந்தவன். இதான் பிரச்சனை. ஒவ்வொரு தளங்கள்ல ஒரு தடவை ஒரு மாதிரி நின்று பயணிக்கிறது. எங்களுக்கு பக்கத்து தளத்துல நிக்கிறது. ஓகே, நான் பிறகு வரேனா? ஓகே, நன்றியா. நாகேஸ்வரி அம்மாவை எடுங்களே. நாகேஸ்வரி அம்மா எடுங்களே மேல. பாவம் அந்த அம்மா உங்ககிட்ட தான் எடுக்கல, உங்களால தான் எடுக்கலாம். யார் சரி வச்சுட்டு நாகேஸ்வரி அம்மா எடுக்க சரி. நாகேஸ்வரி அம்மா ரிக்வெஸ்ட் கொடுங்க அம்மா. மூவி ஹரியே கதைங்கோ இல்ல பாத்து ரக்கி விடுங்க. அது நிக்கல நான் ஓகே எடுத்து ரிக்வெஸ்ட் கொடுங்க. நீங்க இல்ல நான் கதையோட ஆகலியோட மாறி மாறி இல்ல 125 பேர் நிக்கனா நான் அதுல நாயசரிய மாண்டதா தேடி பிடிக்கல. அத ரிக்வெஸ்ட் கொடுத்தா தான் எடுக்கலாம். ஓகே ஓகே. நீங்கள் ஆரண்டான வந்து சுதந்திரமான கருத்தை உண்மையான கருத்தை வடிவாக்காதீங்க. நாங்கள் உங்களுக்கு 100% இடம் தாரோம். அதில் ஒரு நல்ல சந்தோஷமா நாங்கள் கதைச்சு ஒரு கோவப்படுறதோ இதன்றதோ இல்லை. எங்களுக்கு உள்ளுக்குள்ள நின்று இதன்றதை என்ன சொல்றது, இதன்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள. நான் மற்றாக்களை மாதிரி பேர் சொல்லாமல் இல்லாமல் சொல்றேன் இல்லை. நான் உண்மையில வந்து அப்படியெல்லாம் அந்த கருப்பாடு ஓடுன்னு சொல்லி அப்படியெல்லாம் நான் சொல்லல. விஷயங்களை சொல்லி விளங்கப்படுத்தி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்த சுரேஷ், இப்ப இந்த தளம் வந்து அர்ஜுனாக்கு ஆதரவான தளம் வந்து எல்லாருக்கும் தெரியும். பிறகு நீங்க தெரிஞ்சு கொண்டு மேன் மறைமுகமா வாரியல் வேணுமெண்டா நேரம் வாங்கோ, இல்லையா வராதேங்க ப்ளீஸ். என்னத்துக்கு வந்து இந்த நேரத்தை மேற்கொள்த்தி மெட்டாக்களுக்கு இடத்தை கொடுங்க. நீங்க
அதை விட்டுட்டு வந்துட்டு நான் அர்ஜுனாக்கு ஆதரவு கீழே ஆதரவா எழுதுற சகோதரங்கள் சகோதரிகளுக்கு நன்றி. அந்த புரிந்துணர்வுகளை நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. நாங்கள் வேணுமென்று சொல்லி நான் ஒரு நாளுமே நான் கோவப்படுறேன். நான் உண்மைக்கு தான் அப்போ கோவப்படுவேன். நான் மற்றபடி சும்மா ஆறாத ஏமாத்த வலிக்கிட்டா நான் நான் ஒரு நாள் போய் சொல்றேன். ஆனால் ஏமாத்த வலிக்கிட்டா நான் என்ன மென்டாலிட்டியே மாறிடு. வணக்கம் வணக்கம் அக்கா. வணக்கம் சொல்லுங்க. மிஸ் பண்ணினாங்க இல்ல நான் ரகுராம் சுரேஷ் நான் அதை புரிஞ்சு கொண்டே தளத்துக்கு நமக்கு விளையாடுறேன். என்ன எடுக்க முடியல சில நேரங்கள்ல தனியா சுபாஷ் அது வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு நின்றுவேன். நீங்க இல்லாத நேரம் மற்றபடி நான் கீழே இருந்து எழுதி நிறைய நான் கண்டுபிடிச்சேன். நானும் பேசாமத்தான் இருந்தேன். நீங்க இப்ப வருவியல் என்று கிடந்துச்சு எங்களுக்கு. நான் நிறைய புரிஞ்சு கொண்டு நான் சுரேஷ் நிறைய புள்ளூர் அன்றைக்கும் இளைச்செல்வன் வந்து நான் கீழே சொன்னான். இவ வந்து நாங்க முக்கியமான விஷயங்களை கேட்க வந்து வேறு ஒன்றை பூட்டுவினோம் தெரியும். எங்களுக்கு எதிரான ஒரு ஆள் வரைக்கும் கீழே நின்று அவர் என்ன கொமெண்ட் எழுதினா ஜஸ்டின் சொல்லி உண்மையா ஒரு பெரியவர் சுரேஷ் பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு முடியாது என்றால் தளத்துல வந்து கதைக்கவே கூடாது. ஆனா அன்றைக்கு வந்து பேணு மட்டும் தளத்துல நின்று எங்களோட தளத்தை கெட்ட பேராக்குறதுக்கு முயற்சி செய்தவர் என்ன அந்த வேலை இல்ல. நேற்று வந்து பாருங்க புருன்னு சொல்லி அந்த இன்னொரு ஆள் வரைக்கும் இப்படி எழுதினவர் சொல்லி நீங்க எல்லாம் வாய்ச்சிட்டு திருப்பீங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஜேடிஎல் வந்து உடனடியாக இதை வந்து இதான் ஸ்டாப் பண்ணிட்டு அப்ப நீங்க நேர்மையா பயணிக்கிறாங்க. ஒருத்தர் கோவம் வரைக்கும் அவன் சுயரூபம் தெரியும். நீங்க இல்லாத நேரம் சுரேஷ் ஒரு தடவை கதைக்க விட மாட்டார் தெரியுமா? எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஒரு தடவை ஏறி வடிவா கதைக்காம விட மாட்டார். உடனே தானே ஏதோ விளக்கம் சொல்ல போறேன்னு சொல்லுவாரு. வாய்ச்சுகளுக்கு இருப்பேன். ஜொனத்தன் கதைப்பார் நல்லா இருக்கும் கேட்க. எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு விரிவுரையாளர் அந்த பாலசிங்கம் தலைவற்ற பேருக்கு பாலசிங்கம் ஒவ்வொரு முத்தா எடுப்பாரு இல்ல வேர்டு எல்லாம் அதே மாதிரி இவன் முத்தா எடுத்து போடுவேன் தலைவருக்கு. டாக்டர் ஒவ்வொரு ஸ்பீச்ல என்ன எனக்கு கை தட்டணுமா இதுக்கு ஒவ்வொரு ஸ்பீச் பண்ணேன். அதான் அவருக்கு அவருக்காக நேற்று சிறப்பு மரியாதையா பிஸ்டல் வழங்கி இருக்கிறேன். நல்ல விஷயங்களை டபுள் பிஸ்டல் கொடுக்க மட்டன் தட்டி கலைச்சிருக்கிறார் ஜஸ்டின். எனக்கு அந்த நேரங்கள ரொம்ப வேதனையா இருக்கிறது. ரவுரான் நல்ல வடிவா இதாண்டி விட்டுடும். ரவுரான் நீ கேட்க அவர் பெருசா அமுகிற மாட்டார். பேசாம இருக்கிறவர். அக்கா நீங்க நிக்காதீங்க. நான் கொள்ளுடைக்கு போக குறிப்பிட்ட ஆக்கட பேர் இவங்களுக்கு எல்லாம் சொல்லி போட்டு தான் தனித்தனியா போன் அடிச்சா எல்லாருக்கும் சொல்லி விட்டேன். இவர் இன்ன இப்படி செய்வீனா குழப்பவீனா தயவு செய்து கவனமா பாருங்க. நான் பெருமையும் நான் வந்து மிச்ச அலுவலா பாப்பேன் சொல்லி போட்டே வந்தேன். சுரேஷ் சொல்லிட்டு போயிட்டு வரைக்க சுரேஷ் சொன்ன ஒரு திறமை இந்த தளத்தை போய் இல்ல அவனால்தான் நான் சொல்ற மாதிரி நாங்க சும்மா இல்லையாக்கா. நீங்க நினைக்க கூடாது. மற்றாக்கள் நம்பினா சுரேஷனியாக்கள் மற்ற தலங்களை மாதிரி ஆண்டோட எல்லாரும் கேட்டு கொண்டிருப்போம் சொல்ல ஒவ்வொரு ரேக்கையும் ஒவ்வொரு தர பற்றி என்னென்ன எங்களோட அவ்வளவு தூரம் பயணிக்கணும் என்ன செய்யணும். அல்ல இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வர இல்ல இன்றைக்கு ஒரு ஆள் லெக் அடிக்க இல்லையா கூட அதான் அந்த ஆள் ஆறுன்ற தகவல்கள்ட்ட இருக்கு. வேலைதான் நான் மகளின் டிக்டாக்குக்கால கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்தேன். வேலை இடத்துல ஃபுல்லா கேட்க மாட்டேன். அதால என்னால ஃபுல்லா கேட்க முடியல. இந்த வசனம் ஒண்ணு நான் சொல்றேனக்கா. நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. நீ யாருன்றத காலம் அடையாளப்படுத்து. உன்னிட்ட நேர்மையும் உண்மையும் இருந்தால் நீ யாருக்காக இருக்கிறியோ அவைக்காகவே இறுதி வரைக்கும் நில். எவ்வளவு துரோகத்தை நாங்க பார்த்து 76ல இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன கண்ணுக்கு முன்னாலே எவ்வளவு துரோகத்துல முதுகுல குட்டுப்பட்டு எங்கட தினம் எல்லாத்தையும் விளாந்து நிக்கும். பிறகு பார்த்தா கொஞ்சமா கரையான் புத்து கட்டணமாய் கட்டி கொண்டு வர திருப்பி தண்ணியா ஊற்றி புட்டி விடுவாங்க. இப்படியே நடந்து கொண்டுதான் எங்கட இனம் வந்து ஒரு வீரன் செறிஞ்ச இனம் உண்டு. எங்கட தமிழ் இனம் அது இலங்கை தமிழர் வந்து வீரன் இன்றைக்கு காக்கவன்னியன் பண்டாரவன்னியனை காட்டி இன்றைக்கு கொடுத்தானோ அண்டையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழன் வந்து யுத்தத்தாலேயோ போராளியோ தோற்கிறாயில துரோகத்தாலாம் தோத்து கண்ணுக்கு முன்னாலே எவ்வளவு அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்காது தெரியாது. இந்திய நாமி இருக்கு நாங்க வெள்ளத்துல எல்லாம் இருந்தாங்களா அந்த டைம். ஆனா இவ்வளவு பேரு நல்லவ கிட்டவ பார்க்காம கொஞ்சம் பேரை மண்டையில போட்டு விட்டாங்க. அதோடு அடங்கி போச்சுன்னா என்ன இந்திய நாமிக்கு காட்டி கொடுக்குறாரு என்ன அக்கா. இப்ப அப்ப இல்ல இப்பவும் வந்து இந்த தளத்துல நிக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? சரி கதைக்கிற கதையில வந்து பாஞ்சு குடிப்பினோ அதுலயே கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து மாற்று ஒளியகாரர் என்றதை நாங்க கண்டுபிடிச்சோம். நாங்க உண்மையா இருக்கிற உரிமையோட கதைப்பதாலே அப்படி கதைக்க மாட்டினோம். சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஈழம் நிசான ஏதோ பார்த்து கீழே தூங்கி கொண்டுதான் நினைக்கிறேன்.
நின்றது அது நீங்க முதலே அவங்க எல்லாம் டிக்டாக்ல அவங்க ஒரு நாளைக்கு கதைக்கிறவங்க அவங்க எல்லாம் எடுத்து இதுல கதைக்க கூடாது. அவங்க எல்லாம் அவன் தாசன் எல்லாம் ஒன்றுக்கு முதலாங்க அவங்க எல்லாம் அதையெல்லாம் பள்ளிக்கூட பக்கமே போகவே இல்லையாப்பா. இவன் பள்ளிக்கூட பக்கமே போகல, பள்ளிக்கூடம் போனோன்னு சொல்லி கொண்டு இது அப்படி இல்லைங்கோ. இவன் இதுக்கண்டே எங்களோட கூகுள் மேப்பை வச்சு இப்படி உருவகப்படுத்தி இன்ன இடங்கள் முக்கியமான இடங்களை சொல்லி இப்ப அர்ச்சனா டாக்டர் நினைக்கிறது வன்னியில வந்து புதுக்குடியிருப்பு தான் இயக்கம் கட்டி எழுப்பின வேண்டி நினைச்சு கொண்டு எல்லாரும் சொல்றேன். நானும் வன்னியில இருந்தாலும் எனக்கு தெரியும் எப்படி இருக்கு. எனக்கு சிரிப்பா கிடக்க என்னன்னா புதுக்குடிப்புல ஒரு 10 வயதுல அவருக்கு எட்வின் கல்வி 10 வயதுல படிச்சவனா. நாங்க அந்த எட்வின் கல்வி நிலையத்துல நானும் கல்வி கேட்டேன். அங்க வந்து எப்பவுமே டியூஷனுக்கு போற பிள்ளைகள் கல்விக்கு அந்த 6ஆம் வகுப்புக்கு மேல இப்பவும் இருக்கு. 6ஆம் வகுப்புக்கு மேலதான் சரி பள்ளி டியூஷன் சென்டர்கள் இருக்கு. என்ன இப்பவும் அப்படித்தான் இருக்கு. அந்த புலமை பரிசலுக்கு டீச்சர்ஸ் தான் எடுப்பாங்க. அது அவங்களோட வீடு வழியா எடுப்பாங்க. மற்றும்படி 6ஆம் வகுப்புக்கு மேலதான் டியூஷன் சென்டரே இருக்கு. இன்னும் ஸ்ரீலங்கா அப்படித்தான் ஸ்டில் வரையும் இருக்குது. அப்படித்தான் இருக்கு. ஸ்டில் இந்த வெள்ளத்துறையில இருக்கு. வேடா இருக்கு. 6ஆம் வகுப்புக்கு மேலதான் டியூஷன் சென்டர். அப்படித்தான் கிளிநொச்சியில வந்து இடம்பெயர்ந்து இருந்து என்னுடைய தம்பி ஆட்டி அவாக்கு அன்னிக்காரு தான் அவருக்கு படிப்பிச்சு அதன் மூலமாகத்தான் அவர் கொலைசி உண்மையிலே 70க்கு 170 160 எடுத்து பாஸ் பண்ணவர். அதுக்கு பிறகு அவர் அப்படியே 97ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அப்படியே எங்களை மூத்த அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சபடியா நான் தான் கொண்டு புளியம் அடுத்தது ஏற்றி விட்டேன். அண்ணாவையும் அம்மாவையும் 2 தம்பி மேரை. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்தை சொல்லிக்க ஒரு செயல்ல இருந்து அவர் ஏற்கனவே கனியான வடிவா விளங்கப்படுத்தி கொண்டு அது பொய்யன்னு சொன்னவர் இந்த விஷயத்திலேயும் முழு பொய்யன்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு தன்னை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இல்ல அப்படி இல்ல இன்னதான் பிறப்பும் கொண்டு சொல்லி முதலே அதைத்தான் திருப்பி ஓடுது பாருங்க. அந்த வன்னியில நான் அப்பவே நினைச்சேன் ஒரு 10 வயது சிறுவனுக்கு என்னத்துக்கு பாலி எழுது போடுறாங்கன்னு யோசிச்சு போட்டு இது ஏதோ பெறப்பட்டு அப்பவே நினைச்சுட்டேன். பிறகு இப்படி ஒவ்வொரு நான் உடனே என்ன சொல்ற கேடு கட்ட கிருமிகள் இனத்தின் இனம் சரி உலகாலம் ஒரு அரசியல் தரம் புரண்டு ஒன்றுமே முயற்சி இல்லாத அரசியலா போச்சு. சரி இனி என்றாலும் நாங்கள் அவை வாய மூடி கொண்டிருக்கோம். ஒரு 5 வருஷத்துக்கு வாய மூடி கொண்டிருக்கோம். நீங்க நடக்கலைன்னா இதே தளத்துல வந்து எங்களை போட்டு கிளிங்க நாங்க வாங்குறோம் கிளிப்பு ஒரு 5 வருஷம் பொறுங்கோ. ஒரு தராலே வீடு கொடுக்க முடியாது. ஒரு தராலே அவர் ஒவ்வொரு இதுலயும் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து மண்டேக்க போட்டுட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு டக்குன்னு தான் மறந்துடுவேன் யூடியூப்ல பதிவு ஏற்றுறாரு. அவ்வளவு ஒரு ஐக்கிய யாருக்கும் இருக்குமோ ஏனென்றா தந்த இதுகள் மறந்துடுவேன் யூடியூப்ல அவர் சொல்றாரு. அடுத்த சந்ததிகள் இதை படிங்கன்னு சொல்லி போடுறாரு. எவ்வளவு ஒரு டேலண்ட் யோசிச்சு பாருங்க. நித்திரை இல்லாம இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. என்ன தந்த உடம்ப கவனிச்சாங்க. அதான் எனக்கு கவலையா இருக்கு. தந்த உடம்ப கவனிச்சாதான் எனக்கு வடிவா இருந்து செய்யலாமா. டாக்டர்கிட்ட தனிப்பட்ட சொல்லாடலை கலைக்கிற இந்த இன்னைக்கு வந்துட்டு விளைச்சல்வேன் இன்னைக்கு இதே அரசியல்வாத தவறுகளையும் சமூகத்தினருக்கு மற்ற தவறுகளையும் கலைச்சு கொண்டு வாங்கிட்டு சொன்னா நாங்க ஓரளவு சந்தோஷப்படுவோம். ஓகே இவர் ஒரு சமூக நீதியோட இல்லாத தவறுகளையும் கலைக்கிறார். ஓகே அர்ச்சனான சில விஷயங்களையும் கலைக்கிறாரு. என்னுடைய கேள்வி கூட தானக்கா ரகுராம் ஒரு ஆளர் தவறுன்னு சொன்னால் எல்லாருடைய தவறையும் கலைச்சு கொண்டு அவரை பற்றி தவறு சொல்றது தப்பு இல்லை. அர்ச்சனான தவறு மட்டும்தான் சமூகத்துல இந்த சில இந்த விஷப்பூச்சிகளுக்கு கருத்துல அவர் வந்து டாக்டர் கதைச்ச வார்த்தை பிரியோம் பிள்ளைன்னு சொல்றாரு. ஆனா அவர் ஒரு வதந்திய பெறப்புறாருன்றது தெரியல. இப்ப படிச்சதுன்னு சொல்றது ஒரு வதந்தி தானே. என்னோட படிச்சனான் அவரோட படிச்சனான் அங்க இருந்தான்ன்றது அது வந்து ஒரு பயங்கரமான வதந்தி இல்ல. வதந்திய பெறப்புறால் ஒழுக்கத்தை பற்றி எப்படி கதைக்கலாம்ன்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல அவருக்கு. நீங்க என்னொன்னா உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு இதை நிரூபிச்சதுல இருந்து பல விடயங்களை யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் புனர் கதைகளை உருவாக்கி எங்கட இனத்துக்கு எளிய வேலை செய்யறது கரி பூசுற எல்லாம் இன்றைய நிலைமையை வச்சு இதுல இருக்கிறாங்களாவது உணர்ந்து கொள்ளும். இப்படித்தான் நடக்கும். இதுதான் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லையா இதுக்கு நல்லா சாட்சி ஆயிடுது. பிறந்த டேட்டை சொல்ல மாட்டேன் சொல்லி இருந்தா அடுத்த பிறந்த டேட் அவருக்கு தெரியும். அதான் அது இல்ல அவர் சொன்னவர் டாக்டரோட படிச்சேன். முதல் நாள் வந்து சொன்னவர் நான் ரகுராம் அவன் அப்பா எல்லாரோட சேர்ந்து பயணிச்சினாரு. எங்களோட தங்கச்சி டாக்டரோட ஆனா அவ வந்து கிஸ்வம்புல அவ கொலத்தி பண்ணினவதோ. ஆனா நாங்கள் எல்லாம் 95 கிடம் சேர்ந்து போனாக்கள். என்ன 95 கிடம் சேர்ந்து போனாக்கள். அப்படி நாங்கள் எல்லாம் இருந்த மக்கள் வந்து கூட வந்து இருந்த இடம் 95 இடம் சேர்ந்து போன மக்கள் இருந்த இடம் நாங்கள் வந்து விஸ்வமடு கிளிநொச்சி அந்த இடங்களுக்கு எல்லாம் இருந்தாங்க. புதுக்குடியிருப்பை நோக்கி அந்த கடற்தொழில் செய்யறது எல்லாம் புதுக்குடியிருப்பை நோக்கி போனது. 2வது தொழில் இருக்குன்னு சொன்னோம். எங்களுக்கு தெரியும் மக்கள் எங்களிடம் பேர்ந்து போனது. மற்றது அந்த உடையார் கட்டு அதுக்குள்ளதான் நிறைய ஜனம் இருந்தது.
இவன் வந்து கதை கேட்க நான் அந்த என்னடா இவன் இப்படி கதைக்கிறான்னு யோசிக்கிறான் இவங்களை எல்லாம் கேட்டு போட்டு பட்ட படா விட்டுறான். சரி ஏதோ ஒரு கழிச்சிட்டு போட்டு புதுக்குள் போட்டு கழிச்சு ஒரு நாளைக்கு கூட வாசி வாசிக்கிறோம் அது பிறகு வச்சு கேட்போம். அப்படி இல்ல அந்த இடங்கள் இதுகள் எல்லாம் கூகுள் மேப்புகள்ல பழைய நியூஸ்கள் எல்லாம் இடங்கள் எடுத்து எந்தெந்த முக்கியமான இடங்கள் அதை வச்சு கொண்டு பாடமாக்கி சொல்றாரு. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ரிக்கா கேட்கணும். எங்கட கூகுள் மேப்ல ஒரு எங்கட இடத்திலேயே இல்லாத இடத்தை வச்சு இதுல இதை கண்டனி ஒண்ணு கேட்கணும். உடனே போட்டு உடச்சி வச்சுட்டு அதை விட இனி போய் பாருங்க போய் சொல்ல போறேன் அக்கராயில படிச்சு நான் சொல்ல போறேன் அவருக்கு நான் போய் பாருங்க இனி சொல்ல போறேன் அக்கராயில் வச்சுட்டு நான் அவரோட படிச்சு நான் அக்கராயில படிச்சு கொண்டு வா போட்டோ எழுது. ஐயோ கடவுளை இவங்களை இப்படி எத்தனை பேரை உருவாக்கி விட்டு இருக்கிறாங்களோ தெரிஞ்சா. நாங்க இங்க லண்டனுக்கு வந்த நாளையில ரகுராம் என்ன செய்யறாரு ஸ்டோரி எழுதுண்டு வாங்க எங்களுக்கு விசா வர்றதுக்கு தெரியும். அப்ப ஸ்டோரி நாங்கள் எழுதுவோம். அப்ப இங்க வந்து ஏமான இந்தியன் ஸ்ரீலங்கன் சொல்லித்தான் ஸ்டோரி எழுதுவாங்க. அவங்க வந்து முல்லைத்தீவுல இருந்தாங்க புதுக்குடி இப்படியே வடிவா எல்லாத்தையும் பொறுக்கி வச்சு ஸ்டோரி எடுத்து விசா எடுத்தவன் எவ்வளவு பேர் இருக்கிறான் ஸ்ரீலங்கன் பேர்த் சர்டிபிகேட் கூட தெரியும். இல்ல இதுல உங்களுக்கு ஒரு முஸ்பாதி ஒன்று சொல்லணும். நான் ஜெர்மனில இருக்கேன். அவர் முஸ்லீம் இந்தியாவில இருந்து வந்த பேர் ஸ்ரீதரன் சொல்லி. அப்ப அந்த டோல்மேச்சரா இருக்கிற அண்ணா வந்து எங்களுக்கு நீல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அண்ணா வந்து கார்ட்ஸ் விளையாட வரவர். அப்ப இவர் கேஸ்ல போய் எல்லாம் நல்லா பொறுக்கி எல்லாம் எடுத்து போட்டு இவர் போய் அங்க கேஸ் கொடுத்து கொண்டு இருக்கேன். அப்ப நீங்க எந்த இடம் என்று சொன்னால் அவர் யாழ்ப்பாணத்துல எந்த இடம் என்று சொன்னால் ஏன்னா அங்க ஓப்பாய் மேற்கன்று இருக்கிறார். ஓகே முதலாவது அந்த ஆள் பிடிச்சிட்டு வேந்து நீங்கள் அப்ப என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நடக்க அங்க நிக்கிறீர்கள் நான் மாங்குளத்தை மில்லர் அடிக்க அங்க நிக்கிறேன். அந்த ஆள் எல்லாத்தையும் இந்தியா தான் எனக்கு இப்படி சொல்லி தந்தவைகள் நான் அதன்படிதான் வந்து சொன்னார் சொல்லி அந்த கேஸை அக்செப்ட் பண்ணி ஆள் பேருந்து ஒரே வீட்டுல அவன் வீட்டு கீழ் வீட்டுல அவன் வாடகை கொடுத்திருந்தவர். அவர்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தவர். இப்படித்தான் எல்லாம் பொறுக்கி எடுத்து தான் கதைகளை உருவாக்கி சொல்றேன். சாப்பிட்டுட்டு வாரேன் அண்ணாக்கள் சாப்பிட்டுட்டு வாரவங்க பாருங்க. கரிகாலன் நீங்கள் சில விஷயங்கள் தவறாக இதில் எழுதுறீங்க. அப்படி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களை மீட் பண்ணி வருவோம் நாங்கள். அப்படித்தானே எழுதுறவன் முதல் மீட் பண்ணி வச்சிருந்தது எல்லாரையும் ஓபன் பண்ணி விட்டுருக்கேன். நீ எங்க இருக்கிற நீ அங்க இருக்கிறேன் தேவையில்லை. அப்படியே நேர்மையா கரிகாலன் நான் இதுக்கு உங்களோட இது கொண்டு இல்லை கோபத்தோட தாக்கியில 7 நாள் கதைச்சு கொண்டு போய்க்க அது தொடர்ந்து கொண்டு பிரச்சனைகள் மாறி வந்துடும். அது உங்களுக்கு நல்லதில்லை. இந்த தளத்துல நிற்கிறாங்களுக்கும் அது நல்லதில்லை. அதுக்காக தான் நேர்மையா சொல்றேன். இந்த பயணிங்க உங்களோட ஆனா வேண்டாம் விதமாக காய்ச்சதால இப்ப பாத்தீங்களா உங்களோடய பாத்தீங்களுக்கு கன நேரமா நான் பார்த்தோன்னா இருக்கும் எல்லாரையும். அதான் கேஜின்றது ஜஸ்டின் அண்ணன் நீங்க கேஜி போட்டு வாங்கினீங்களா. ஆனா எனக்கு அதை காட்டும் நீங்க உங்களோட ஒரிஜினல் ஐடி நான் உங்களை எடுக்கிறேன். ஆனா பிரச்சனை இல்லை. பிரச்சனை சாப்பிட போயிட்டு நான் என்ன பிரச்சனை சொன்னா ஜஸ்டின் அண்ணன் நீங்கள் மேல வந்து இந்த மனஸ்தாபப்படக்கூடாதுக்காக தான் நாங்கள் இதில் வந்து சண்டை போய்க்கிறோம். அது கொஞ்ச நாள் திரும்பும் நாங்கள் அது பிறகு பயணிப்போம். இல்லைன்னா நான் பிரச்சனையை கேட்டுட்டு நான் இருக்கேன். ஜெயலலிதா அவசரப்பட வேணும். ஜெயலலிதா சும்மா பிரச்சனை திருப்பி ஒரு பிரச்சனையா எங்களுக்கு வேண்டாம்ப்பா. சரியாமா நீங்க தான் கன நாள் வந்து வாங்க. நானும் நீங்க அரசியல் பேசுறேன். இல்ல புதுசா வந்திருக்கு 98 இன்னும் வந்து இருக்கு என்னன்னா அது மற்ற பெருசு அந்த நினைக்கிறேன் அந்த எங்களோட இதுல நடக்க பாராளுமன்றத்துல எல்லா விஷயத்தையும் அது ஓகே தானே. அது அதுல ரகுராமன் ஒன்று சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கிறார். அடுத்த முறை NDPக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார் பார்லிமெண்ட்ல வச்சு. நீங்க முதலமைச்சரா வரையில அதை நாங்க 7 மணி நேரம் சேலஞ்ச் பண்ணி போட்டி போட்டு போவோம். அது கேட்டுறீங்களா அந்த கடைசியா கதைச்சது ஒரு சின்ன கட் ஒன்று போட்டிருந்தோம். அதுல சொல்லி இருக்கிறார் முதலமைச்சரா வர்றது கஷ்டம். அதை நாங்க வேணுமெண்டா சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. சிலருக்கு உண்மையில எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் மகாஜனா காலேஜ்ல படிக்கிற காலத்துல எங்கள்ட்ட சுகிதை நாங்க சொல்லி நாங்கள் ஒரு 100 மீட்டர் வரக்கூடிய ஒரு ஆளுமிக்க திறமையான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தவர். கணன் உணுக்க நேரத்திலையும் அந்த 100 மீட்டர் வந்து இறுதியா வந்து கையை உயர்த்தி கொடுத்தான் அதுக்கு நிற்பான்னு சொன்னால் அவ்வளவு தன்னம்பிக்கை அவனுக்கு. அதுபோன்றுதான் ஒரு சில விடயங்களில் அர்ச்சனா பல இந்த சமூகத்துக்கு வந்த காலங்கள் வந்து சில விஷயத்தை
மிக தெளிவாக திட்டமிட்டு இப்படித்தான் நான் செய்வேன், இப்படித்தான் நான் வருவேன், இப்படித்தான் தன்னவன் சொல்லி ஆய்வுகளை மிக தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே நான் சாதாரண வைத்தியர் சொல்ல மாட்டேன், நாளுமிக்க ஒரு வைத்தியராக இருந்த ஒருவன் இன்று ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே தன்னை வளர்த்துக் கொண்டு அது தொடர்பான கல்விகளையும் சமூக பணி சம்பந்தமான சிறப்பான வரலாற்று பதிவுகளையும் கற்றுக்கொண்டு மிக ஆளுமையாக சமூகத்துக்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய இளைய சமூகத்துக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பது உண்மையிலேயே நாங்கள் அதை சிறந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறாங்க. இந்த துரோகம் இல்ல என்ன ஒரு ஆய்வாளர் ஒரு ஆள் லங்காசிரியில வந்து பேட்டி எடுத்தது ஆய்வாளர். அதுல சில சொல்லியிருக்கிறார், அந்த அர்ஜுனா மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆள் வந்து பாராளுமன்றத்திலே தான் இருக்கிறவர், அதுவரை ஒரு ஆள் அவர்றான். எந்தெந்த ஊடகங்கள் எல்லாம் விமர்சித்தீங்களோ, எந்தெந்த ஊடகங்கள் எல்லாம் உண்மைக்கு புறம்பாக சமூகத்தின் முன்னேற்றத்தையும் சமூக வாழ்வியலையும் பெரிதுபடுத்தாமல் இன்றைக்கு இருக்கிற ஊழல்வாதிகளுக்கும் முறையற்ற செயற்பாட்டாளருக்கும் நீங்கள் ஆதரிச்சு இந்த களங்கள்ல ஊடகத்தை பயன்படுத்துறீங்களோ, நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் இருகரங்கூப்பி வெட்கப்பட்டு தலை குனிஞ்சுதான் ஆக வேண்டிய காலம் நிச்சயமாக வரும். அவமானம் என்பது நாங்கள் தேடிக்கொண்ட சில செயல்கள். இந்த யாழ் மாவட்ட ஊடகங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஒரு காலத்துல வெட்கி தலை குனிஞ்சுதான் ஆக வேணும். ஆனால் நான் அப்படி எதிர்பார்க்கிறேன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக இருக்காதுதான் நம்புறேன். என்றால் நீங்க அதையெல்லாம் தாண்டினபடியா தான் இன்றைக்கு ஒரு சமூக பொறுப்பற்ற விதத்துல நீங்க இந்த ஊடகங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தலையங்கங்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்றதுக்காக உண்மைக்கு புறம்பான தலையங்கங்களாக எழுதுகிறீர்கள். சற்று உங்களை நிதானித்துக் கொண்டு சமூக பொறுப்போட மாறினீங்க என்று சொன்னால் இந்த வடக்குல ஏற்படுற இந்த மாற்றம் என்றது உண்மையிலேயே எங்களை மக்கள் ஒரு நிம்மதியான வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கும். துரோகம் அவர் நல்லோடைய தான் சொல்லுவாங்க. அவருக்கு நல்ல இதை போட்டுருக்காரு பாருங்க, இப்ப போட்டுருக்காரு 2 மணி தேங்க போட்டு அந்த பிரான்ஸ்ல வந்த வாரம் இல்ல தானே தான் அவர் ஒரு அரசியல் ஆய்வாளர் கருணாநிதி தலைவலத்து. சொல்லுங்க என்னண்டா ரகுராமன், இப்ப இனி விரும்பியோ விரும்பாமலோ டாக்டர் செய்யற நல்ல விஷயங்களை தான் எழுத வேண்டி வரப்போகுது. என்னன்னு சொன்னா ஒரு கட்டம் வரைக்கும் மக்களே அடிப்பாங்க இந்த ஊடகங்கள். உண்மையான விஷயம் இதான். என்னண்டா ஊடகம்ன்றத ஒரு விஷயமா பார்க்கும் வரைக்கும் தான் அவன் ஊடகம். அவைய கலர் மங்க வலிக்கிட்டுச்சதோ அவைகள் தொடர்ந்து இப்படி பொய்யா சொல்லி உதாரணமா நிறைய ஊடகங்கள் அடிபட்டுட்டு டாக்டர் அர்ஜுனா அந்த கொட்டல்ல நடந்த பிரச்சனை நேரம் அவைக்கு கீழே எழுதப்பட்ட கொமெண்ட்கள் எல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி தான் மக்கள் எழுதியிருக்கணும். இதுல என்ன அப்ளை இருக்கு, உங்களுக்கு அர்ஜுனா விட்டு அப்ளை பிள்ளைன்னு கூட எழுதியிருக்கணும். இதை விட அவமானம் இந்த ஊடகங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு ஒருத்தர் எடுத்து எழுதியிருக்கிறார், என்னன்னு சொன்னா இந்த கருணியோடு முரண்பட்ட அர்ஜுனா என்று சொல்லி போட்டிருக்காரு. அங்க என்ன முரண்பட்டவர் டாக்டர் கேட்டா ஒன்றும் இல்லை. சிறுதரன் எதிர்த்தவராண்டா அவர் அங்க காலில் விழுந்தவர். இப்படி தேவையில்லாத தலைப்புகளை போட்டு இருக்கிற அந்த வியூவர்ஸும் இல்லாம போற ஒரு நிலைமைக்கு தான் போகுது. உண்மையாவே இவன் நிறம் மாறேக்க உண்மையா நாங்க கவலைப்படவே தேவையில்லை. சனம் காண்ற இடத்துல அந்த யூடியூப் காரனா இவன் தான் யூடியூப் காரன்னு சொன்னா செருப்பால் அடிச்சு துரத்தும். எங்களுக்கு தெரியும் இந்த அருண் சித்தார்த்ன்றவருக்கு யாழ்ப்பாண டவுன்ல நடந்த சம்பவம் எங்களுக்கு வடிவா தெரியும். அவர் வந்து ஒரு வதந்தியை பரப்பி கொண்டு ஒரு பிள்ளையான கருத்துக்களை சொல்லி கொண்டு தெரியக்க யாழ்ப்பாண டவுன்ல செருப்பால் அடிச்சு துரத்தினவங்க. அத மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் பொறுமையா இருக்க மாட்டேனும். அதுக்கு பிறகு அது வந்து தானாவே இல்லாம போயிடும். இவங்க எல்லாம் கட்டாயம் ஓடி ஒழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஒரு முக்கியமான காலகட்டத்துல. அதுக்கு உதாரணம் இன்றைக்கு நடந்த விஷயம். இன்றைக்கு உண்மையாவே யோசிச்சு கொண்டு இருந்திருப்பாங்க, என்னத்த டாக்டர் கதைப்பார் எப்படி தலைப்பை போடலாம் சுத்தி முத்தி பார்த்து அவங்களுக்கு ஏலாது. அப்ப கதைச்சதான் போடலாம், அதுக்குள்ளதான் ஏதாவது செய்யலாம். அதை விட டாக்டரும் வந்து இன்றைக்கு நீதிமன்றங்களுக்கு சில விஷயங்களை சட்ட ரீதியாக அணுகவலிக்கிட்டார் போல இருக்கு. அப்ப அதால சரியான பயத்திலையும் தங்களோட அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுரும் என்ற ஒரு இயக்கத்திலேயும் தான் இன்றைக்கு ஊடகங்கள் பயந்து கொண்டிருக்கணும். இப்ப பெரிய பெரிய ஊடகங்களே ஆட்டம் கண்டு கொண்டு விரும்பிய விரும்பாமல் அவர் செய்யற நல்லதான் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலைக்காக வந்துட்டோம். இன்றைக்கு உண்மையாவே இன்றைய நாளை பொறுத்தளவில் தவறா எழுதுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இவர் வந்து ஒரு எதிர்கட்சியும் இல்ல ஆளுங்கட்சியும் இல்ல, இவர் சொல்றார் ஆளுங்கட்சியில இருக்கிற ஒருத்தனுக்கு ஒழுங்கான ஒரு வாகனத்தை கூடப்பாண்டு. இத இந்த பக்கத்துல இருக்கிற சந்திரசேகர் உண்மையா எனக்கு பார்க்க ஆத்திரம் வருது. எந்த நாளும் முயல் குட்டி மாதிரி இளங்குமரம் உனக்கு பின்னாடி சுத்தி கொண்டு தெரியுது. நீ எல்லாம் அதை கதைச்சிருக்கணும், அதுல அதை நீங்கள் அதை செய்திருக்கணும். அப்ப நீங்கள் உங்களோட சேர்ந்து திரிகிறாளுக்கு ஒரு பாதுகாப்பை கேட்டிருக்கணும். கராட்டி என்று விமர்சிக்க தெரியல உங்களுக்கு, இளங்குமரனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க அல்லது அவருக்கு ஒரு ஒழுங்கான வாகனத்தை கொடுங்க வாங்கி கொடுக்க தெரியாதா? இத கூட லைசன்ஸ் கொடுத்ததாரப்பா. அதான் இல்ல, இத கூட அர்ஜுனா தான் ஆளுங்கட்சியில இருக்கிற ஒரு எம்பிக்கு கூட டாக்டர் அர்ஜுனா தான் உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உங்களுக்காக காய்ச்சி வாகனம் தர வேண்டிய நிலைமையில இருக்க இந்த வட மாகாணத்துல இருக்கிற மக்கள் இதை விட உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணுமெண்டா
நீங்கள் இதுக்கு பிறகு என்பிபிக்கு பின்னால அமைச்சர் சந்திரசேகர் ஹரணி அனுராண்டு ஒன்று திரிஞ்சா உங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்களோட ஒரு அமைச்சருக்கு இந்த அந்த கதையை பாருங்க, எவ்வளவு ஒரு உருக்கமான பதிவு. உங்களுக்கு ஒரு எம்பி இல்லாட்டி நீங்க இன்னொரு எம்பியை போடுவீங்க, ஆனா அவற்ற குடும்பத்தை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி பாராளுமன்றத்தையே சிந்திக்க வச்சிருக்கிறார் அவர். இது யாராவது கதைச்சாங்களா? இப்ப இதுலதான் உண்மையான அர்ச்சுனா எங்க இருக்கிறார், அவற்ற குணாதிசயம் என்னன்றதை தெரியணும். அதை விட்டுட்டு இந்த ஈழஞ்செல்வன் மாதிரி இங்க வந்து நின்று தூக்கி பிடிச்சோன்னா அவற்ற வார்த்தை சரி. அப்ப இதுகள் எல்லாம் உங்களோட கண்ணுக்கு தெரியலையா ஐயா? இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இது எவ்வளவு பாரதூரமான ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்கு பாராளுமன்றத்துல போய் கதைச்சிருக்கிறாரு, அதான் தெரியலையா உங்களுக்கு? வாரிகள் தூக்கிக்கொண்டு அவற்றை வார்த்தை விழா அது விழா இது விளையாண்டு இதெல்லாம் உண்மையாவே இதுகளை கதைக்கிறது உங்களோட வாயிலெல்லாம் கூசுமா? நீங்க சொல்ற பதிவு எப்படி என்றால், ஒரு மனிதனுக்கு தாய்மை உள்ளம் எல்லாருக்கும் வந்துட போறேன். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றவர்களுக்கு தான் தாய்மை உணர்வும், அந்த பிள்ளைகளை சரியாக பராமரிக்கணும், பிள்ளைகளுக்கான எல்லா உணவு வசதிகள் கல்வி எல்லாம் கொடுக்கணும், அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு முறையில வளர்த்தெடுக்கணும் சிந்தனை வேறு. ஒரு சாதாரணமாக பிறந்து வளர்ந்த ஒரு மனிதனுக்கு வைத்தியராக இருந்து இன்றைக்கு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது அவருடைய மனம் இன்றைக்கு இந்த தமிழ் மக்கள் மீதும் இலங்கை மக்கள் மீதும் தாய்மை உணர்வோடு இருக்குது. இந்த புரிஞ்சு கொள்வோம் இந்த சமூகம். இந்த தாய்மை உணர்வுன்றது ஒரு தாய் எப்படி இந்த சமூகத்தை தன்னுடைய பிள்ளையை இந்த சமூகத்துக்கானவனாக ஆற்றல் மிக்கவனாக அறிவு ரீதியாக உடல் ரீதியான ஆரோக்கியத்தோட தேக ஆரோக்கியத்தோட சகல சிறப்புகளும் பெற்றோ வழக்கம்ன்ற ஒரு சிந்தனையான ஈழத்தாயிலிருந்து சகல தாய்மார் இருக்கணுமோ அதுபோன்றுதான் இலங்கை என்ற ஒரு திருநாட்டை, அதுவும் குறிப்பாக வடக்கு என்ற யாழ்ப்பாணத்தை இன்றைக்கு அந்த மக்கள் ஒரு தனித்துவமாக தாய்மை உணர்வோட தான் அர்ச்சுனா பார்க்கிறேன். அந்த தாய்மை உணர்வின் வெளிப்பாடுகள் தான் அவருடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் ஆற்றல்களும் அறிவுகளும் அதை எவ்வாறு வெளிப்படுத்தி இந்த சமூகத்துக்கு கொண்டு வருகின்றார் என்பதை தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள் மூஞ்ச உடத்தையே பார்க்கணுமில்லை, வணக்கம் சொல்லணுமில்லை, வாழ்நாள் எதிரியாகவே அவையை நகர்த்தி கொண்டு போகணும் இன்றைக்கு கூடுதலான அரசியல் தமிழ் சமூக அரசியல்வாதிகள். ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்துல உண்மையிலேயே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்தா கூட உண்மையிலேயே ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கார். இன்னைக்கு அவருக்கான பாதுகாப்பு நிச்சயமாக அந்த அரசால பாதுகாப்புக்கான வாகனங்கள் வழங்கப்பட வேண்டும். அதில் உண்மையிலேயே அவர் அதை இறங்கி வந்து கதைக்கிறது உண்மையிலேயே அது ஒரு தாய்மை உணர்வோட நான் அதை பாக்குறதும் தப்பா இல்ல அது அர்ச்சுனா சொன்ன விஷயம் எங்கே என்று சொன்னால் அர்ச்சுனா அந்த அவற்ற ஃபேமிலி பேக்ரவுண்டையும் யோசிச்சது. இப்ப அவற்ற உயிரிழப்பு நடந்தால் உங்களுக்கு அது ஒரு எம்பி, உங்களுக்கு ஒரு எம்பி இன்னொரு எம்பி அந்த இடத்துக்கு போட்டுட்டு போயிடுவீங்க. ஆனா அவரை பொறுத்தவரையில அவற்ற பர்சனல் லைஃப்ன்றது ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். அப்ப அப்படி யோசிச்சது விளங்குது. மற்றது எல்லாருக்குமே கையனா அந்த உள்ள பண்றது வர போறீங்க. ஓகே அவர் அடிபட்டார், ஓகே அவரை பக்கமா பார்த்து கொள்ளட்டும், எனக்கு கூட பிரச்சனை பட்டோம்னா சமூகத்துல பாக்குறதுக்கு சமூகம் தயாரா இருக்கு விளங்கிட்டேன். ஆனா வெளியே சமூகம் இப்படியான நல்ல குணங்களையும் நல்ல எண்ணங்களையும் அவருடைய தவறுகளையும் நாங்க சுட்டி காட்டியிருக்கோம் பல இடங்கள்ல. ஆனா நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள் வரைக்கும் அந்த குணங்களையும் சமூகத்துல வளர்த்திருக்கிறதுக்காக அதை நாங்கள் கலைக்கணும். இல்ல அந்த மனப்பான்மை இருக்கிற எம்பி மேல யாருக்கும் இருக்குது கொண்டு பாருங்க, ஒருவருக்குமே இல்லை. என்ன அவர் எவ்வளவு கூடாம சொன்னாலும் அவருக்காக அவர் கண்டு கலைக்கிறாரு. ஆனா இவனா அவன் 3 எம்பிக்குமே அவன் தாங்களா சொல்லணும் செய்யல. அன்னைக்கு ஒரு அறக்கட்டையில வந்து அவரை கூப்பிட்டு சாமான் கூப்பிட்டுதான் இவர் வந்து அவர் என்ன கடல் தொழில் அமைச்சர் பெர்மிஷன் எடுக்கலையா அங்க. அதுக்கு முதல்ல ஜனவரி சிலத்துல அவர் என்ன செய்யறோம்னா பெர்மிஷன் அப்ரூவல் தான் செய்யலாமா, செய்யாமல் போனது அவர் போனிங் கொடுத்துருக்கான். என்ன அப்படியான ஒரு கொன்றாவில தான் நான் வந்து இருப்பேன். நம்ம என்ன சொன்னா அவங்க தெரியாம ஒன்னும் செய்யலாம். அதெல்லாம் நான் அந்த சில இடங்களுக்கு எல்லாம் எடுத்து ஒண்ணு போற இல்ல அர்ச்சுனா மாதிரி வந்து போயிடலாம். வடிவா விளங்கப்படுத்திருக்காரு முதலில் அர்ச்சுனா. இந்த அதாவது வந்து இன்றைய அரசாங்கத்தின் கட்டிடத்தை சேர்ந்தால் நான் என்ன செய்ய முடியும், என்னென்ன விஷயங்களை செய்யலாம் செய்ய முடியாது, அவன் ஜாப் என்ன, அதுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன, அவை ஒரு கைப்பொம்மையாகத்தான் இருக்க முடியும் தம்பி. அதைத்தான் வடிவா முதலில் ஆரம்பத்தில் இந்த தேர்தல் காலங்களிலேயே மிக தெளிவாக அர்ச்சுனா விளங்கப்படுத்திட்டார். நான் இந்த காலத்திலேயும் அந்த அரசு செயற்திட்டங்களுக்கு உறுதுணையா நிற்பனுடைய அரசுக்குள்ள போக மாட்டேன்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இப்போ வரைக்கும். மற்றது இன்றைக்கு அர்ச்சுனா நல்லா போயிருந்தாலும் ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க. எம்பியா இருப்பாங்க. அவர் படிப்பாரு, எல்லாத்தையும் படிப்பாரு. அவர் கத்திக்க போறாரு படிப்பாரு, எல்லாத்தையும் படிச்சு ஆய்வு செய்து அதுக்கு தான் முடிவெடுப்பாரு. அதான் அவருடைய எல்லாத்த பற்றியும் அவர் கதைக்கிறார். பாத்தீங்களே எனக்கு தெரியாத விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. ஒரு தேடல் உள்ள ஆளு ஏன் அவைக்கு மற்ற எம்பிக்கே அது வருது இல்ல. இல்ல அது வந்து அதான் நான் சொல்றேன். இப்ப அர்ச்சுனா அந்த அரசியலுக்கு வந்த விதம் வேற, அவே அரசியலுக்கு வந்த விதம் வேறு. என்ன ஓகே அர்ச்சுனா அந்த மக்களுக்காக வேண்டியான பிரச்சனை ஊடாகத்தான் அரசியலுக்கு வந்தது. மற்றபடி அர்ச்சுனா அரசியலுக்கு வரணும்ன்ற தேவை இருக்கே இல்லை. ஓகே அப்ப அழைச்சிருங்க அதுக்கு 11 மேல வாங்க கதை போடுறதுல அழைச்சி ஓடிக்க தெரியாது. அவே மேல வர போறது இல்ல இல்ல இப்படியா